இலங்கை கணக்காளர் சேவையில் தரம் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தர். தற்பொழுது கல்முனை வலய கல்வி அலுவலகத்தில் கணக்காளராக கடமையாற்றுகின்றேன். இதற்கு முதல் சுமார் 13 வருடங்கள் பிரதேச செயலகங்களில், மாவட்ட செயலகம் போன்றவற்றில் கணக்காளராக கடமையாற்றியவன். குறிப்பாக நிதி முகாமைத்துவம் என்பது நாடளாவிய ரீதியில் நான் கற்பித்து வருகின்ற ஒரு பாடம். அதோடு இணைந்ததாக காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கும் ஏனைய நாடளாவிய சேவைகளுக்கான கணக்கீட்டினையும் கற்பித்து வருகின்றவன். குறிப்பாக நிதி முகாமைத்துவம் என்கின்ற விடயத்தில் 2 புத்தகங்களை இதுவரை வெளியிட்டிருக்கிறேன். 3வது புத்தகம் தற்பொழுது அச்சில் காணப்படுகின்றது. மிக விரைவில் அதற்கான புத்தக வெளியீடுகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே என்னுடைய நண்பர் கிருஷ்ணன் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக இந்த திட்டமிடல் சேவை, தற்பொழுது நான் இலங்கை கணக்காளர் சேவைக்கான வகுப்பில் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். உயர் கணக்கீடு என்கின்ற அலகிலையும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற அலகையும் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அதுபோல இலங்கை நிர்வாக சேவைக்கான உத்தியோகத்தர்களுக்கான திறந்த போட்டி பரீட்சைக்காக நிர்வாகத்துக்கான விடய ஆய்வு என்கின்ற அந்த விடயத்தையும் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். நாடளாவிய ரீதியில் மிக நிறைவான பங்கு பற்றுநர்களை கொண்ட ஒரு வகுப்பாக அது காணப்படுகின்றது. மிக நீண்ட காலமாக சுப்ரா சேவிஸுக்கான எக்ஸாம் தயார்படுத்தலுக்கான வகுப்புகளை மே மாதத்திலிருந்து இன்று வரை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல பல்வேறுபட்ட நாடளாவிய சேவை மற்றும் இதர பரீட்சைகளுக்கான நிதி முகாமைத்துவம் தொடர்பான விடயங்களையும் அது போன்று இப்படியான பல்வேறுபட்ட வகுப்புகளை நடாத்தி வருகிறோம். இது முழுக்க முழுக்க என்னுடைய நண்பர் அவருக்காக, அவர் என்னை கேட்டுக்கொண்டதற்காக, அவர் என்னை மதித்தமைக்காக இந்த இணைவாக மாத்திரம்தான் காணப்படுகின்றது. உண்மையில் இன்று கூட அவர் என்னை கடந்த 2 வாரங்களாக என்னிடத்தில் இந்த டைமை கேட்டிருந்தார். உண்மையில் என்னை மறந்து கொள்ள முடியாது என்கின்ற மட்டத்தில் தான் நான் அந்த வகுப்பு இன்றை கூட இணைந்திருந்தேன். காரணம், இன்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான தடை தாண்டல் பரீட்சை ஒன்றுக்கான வகுப்பினை எதிர்ச்சியை மிக அவசரமாக எக்ஸாம் போல் பண்ணியிருந்தாங்க. அதற்கான வகுப்பொன்றை ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகளை இன்னொரு குழுமத்தில் செய்திருந்தார்கள். ஆயினும் நான் ஏற்கனவே இதற்கான நேர ஒழுங்குகளை செய்திருந்த காரணத்தினால் அதனை வேறொரு வேளைக்கு மாற்றி இருக்கின்றேன். எது எப்படி இருந்தாலும் இங்கு நீங்கள் எல்லோரும், நான் நினைக்கிறேன், எங்களுடைய முகங்கள் எனக்கு தெரியாது. கற்பித்தல் என்பது உங்களுடைய உள்ளங்களை தொட வேண்டும். உங்களுடைய அந்த முகபாவனைகள் எனக்கு பட வேண்டும். ப்ளீஸ் பண்ணி மியூட் பண்ணி கொள்ளுங்க, டிஸ்டர்பன்ஸை தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி அல்லாத பட்சத்தில திருவள்ளுவர் சொல்வது போல என்னுடைய பேச்சு நடுமுற்றத்தில் காய்த்து பூத்து குலுங்குகின்ற நஞ்சு மரத்து கொப்பான பேச்சாக கற்பித்தலாக இருந்துவிடக் கூடாது. எனவே அந்த வகையிலே என்னுடைய நண்பர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார், திரைசேரி தொடர்பான விடயங்களை இந்த வகுப்பில் கலந்துரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருந்தார். முதலிலே இதை பற்றி உங்களுக்குள் ஏதாவது கதைக்க வேண்டுமாக இருந்தால், இது சம்பந்தமாக ஏதாவது மேலதிகமாக ஏதும் என்னோடு இந்த வகுப்பினை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பேச வேண்டுமாக இருந்தால் நீ பேசிக்கொள்ளலாம். சில வேளைகளில் என்னிடத்தில் யாராவது இந்த நிதி முகாமைத்துவம் தொடர்பாக தற்பொழுது நாடளாவிய சேவைகளுக்கான பல வகுப்புகளை செய்து வருகிறேன், அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆரம்பித்தால் அவர்களும் இது சம்பந்தமான விடயங்களை என்னோடு தற்பொழுது கூட கலந்து கொள்ளலாம். ஏதும் நீ கதைக்க வேண்டாம், கதைக்கிறது ஒரு வாய்ப்பை தந்துட்டு பிறகு கிளாஸுக்குள்ள. கிருஷ்ணா, ப்ளீஸ் பண்ணி மியூட் பண்ணி கொள்ளுங்க. கதை கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க. நண்பர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தார். அந்த வகையில இந்த கிளாஸ் என்ன மாதிரி அந்த ஒரு டைம் இல்லாத நேரத்துல எங்களுக்கு இந்த கிளாஸ் முதலுக்கு ஓமன் சொன்னதுக்கு நிறைய தெரிவிக்கிறோம். அதே நேரடியா கிளாஸுக்கு நாங்க போவோம். இந்த டைம் நேரம் பொண்ணானது. அந்த வகையில ஏதாவது சார் சொன்ன மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கணும்னா உங்கள்ட்ட என்னத்தை எதிர்பார்க்குறீங்களா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவேன். மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இலங்கை ரீதியில் தமிழில் உள்ள சிறந்த ஒரு வளவாளர். அந்த வரை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில உடனடியாக அவற்றை இருந்த இயன்றளவு உங்கள்ட்ட இருக்கிற அவற்றை இருந்து பெறக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்க. மிக விரைவாக உங்களோட கேள்விகளை கேளுங்க. நன்றி நண்பர். யாராவது எதுவும் கேட்க உண்டல்? ஓப்பன் ஹார்ட். நாலேஜ் என்பது ஷேரிங். நாலேஜ் என்பது உங்கள்கிட்ட இருக்கிறது என்னட்ட வரணும், என்னட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட வரும். நிறைவானவர்கள் யாரும் இல்லை.
கல்வியை பொறுத்த மாட்டேன். தாராளமாக கதைக்கலாம், பேசலாம். அல்லாத பட்சம் நாங்க நேரடியாக வகுப்புகளுக்குள்ள போய் கொள்ளலாம். கேள்விகள் இல்ல போல இருக்க, நாங்க கிளாஸுக்கு நேர போவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னென்றால் பிரச்சனை எதை கேட்பது அப்படி என்கின்ற பிரச்சனை சிலரிட்டு இருக்கும். ஏதாவது நாம கேட்டு அது ஏடாகூடமாகிவிடக் கூடாதோ என்கின்ற மன அச்சம் காணப்படும். அப்படி இருக்கக்கூடாது. தாராளமாக எதையும் நாங்கள் கதைத்து பேசக்கூடிய நிலைமைக்கு வர வேண்டும். அந்த வகையில இலங்கை திட்டமிடல் சேவைக்கான பரீட்சைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே திரைசேரி தொடர்பான விடயதானங்கள் நமக்கு தெரிந்திருப்பது இந்த விடயத்திலே முக்கியமானது. குறிப்பாக நாங்கள் திரைசேரி என்று கதைக்கின்ற போது அதுக்கு ஒரு மனதளவிலே ஒரு எண்ணத்தை, ஒரு உருவத்தை, ஒரு கட்டடத்தை நாங்கள் கொடுத்திருப்போம். ஆனால் உண்மையாக திரைசேரி என்றால் என்ன, திரைசேரியினுடைய வகிபாகம் என்ன, அது தொடர்பாக பைனான்சியல் ரெகுலேஷன்ல, நிதி பிரமாணங்கள்ல என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது போன்ற விவரங்களை பற்றி நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நிதி முகாமைத்துவம் தொடர்பாக நிதி பிரமாணம் 3ஆம் அத்தியாயம் நிதி முகாமைத்துவம் என்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி கதைக்குது. அந்த அத்தியாயம் 124ஆம் இலக்க எஃப்ஆர் முதல் 157ஆம் இலக்க எஃப்ஆர் வரையில் நிதியை முகாமை செய்வதில் தாபன ரீதியாக, நிர்வாக ரீதியாக, தொழிலமைப்பு ரீதியான கட்டமைப்புகளையும் கட்டுப்பாடுகளையும் பற்றி விவரிக்கிறது. தாபன ரீதியாக அமைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக வருகின்ற தாபனமாக திரைசேரியில் அதனுடைய வகிபாகமாக காணப்படுகிறது. எனவே திரைசேரி என்பது நிதியை முகாமை செய்கின்ற, நிதியோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு முக்கியமான பணியை ஆற்றுகின்ற ஒரு தொழிலை செய்கின்றது. எனவே அதை பற்றி நாங்கள் விரிவாக கதைக்கிறேன். அவற்றுக்கு மேலதிகமாக நிதி முகாமைத்துவம் தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள், அதுபோல கணக்காய்வாளர் நாயகம், அதுபோல பாராளுமன்ற கணக்கு குழு, இப்படியான பல்வேறுபட்ட தாபன நிர்வாக ரீதியான ஒழுங்கமைப்புகள் ஊடாக நிதி முகாமைத்துவம் செய்யப்படுகிறது. அந்த வகையிலே நிதியினை முகாமை செய்கின்ற முழு பொறுப்பும் நிதி அமைச்சரை சார்ந்தது. நிதி பிரமாணம் 124 மற்றும் நிதி பிரமாணம் 125 1/2020 சுற்றிருவத்தினூடாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களின் நிமித்தம் நிதியினை முகாமை செய்கின்ற முழு பொறுப்பும் நிதி அமைச்சரை சார்ந்தது. ஆயினும் கூட அவர் அந்த பணியை செய்து கொள்வதற்காக தனக்கு கீழ் அமைச்சின் செயலாளர், நிதி அமைச்சின் செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்களை அவர் நியமனம் செய்து கொள்வார் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி நிதி பிரமாணத்தினுடைய 124 125ஆம் பகுதிகள் சொல்லும். அந்த வரிசையிலே நிதியை முகாமை செய்வதல், பொது நிதியை முகாமை செய்தல் என்பது பற்றிய விடயதானத்துக்குள் தான் திரைசேரியினுடைய வகிபாகங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நிதி பிரமாணம் 127, நிதி பிரமாணம் 131 ஆகிய பிரிவுகள் ஒரு நிதியினை முகாமை செய்வதில் திரைசேரியினுடைய வகிபாகம் என்ன என்பதை பற்றி மிக விரிவாக கதைக்கும். குறிப்பாக நிதியினை திரைசேரி என்கின்ற அந்த விடயம் என்பது ஒரு அமைப்பை அல்லது ஒரு அலகை பற்றி குறிப்பிடுவதல்ல. சுமார் பல்வேறுபட்ட உபாலைகள் கொண்ட ஒரு தாபனமாகத்தான் நாங்கள் திரைசேரியை பார்க்கிறோம். திரைசேரி என்று கதைக்கின்ற போது திரைசேரிக்கு கீழே நிதி அமைச்சு என்கின்ற அந்த விடயத்துக்கு கீழே பல திணைக்களங்கள் காணப்படும். அரசாங்கத்தினுடைய கொள்கை திட்டமிடல் திணைக்களம் காணப்படும், நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது மாதிரி வரவு செலவு திட்ட திணைக்களம் காணப்படும், பொது நிதி திணைக்களம் காணப்படும், பொது முயற்சிகள் திணைக்களம் காணப்படும், இறைகள் வரிகள் கொள்கை திணைக்களம் காணப்படும், அரச கணக்குகள் திணைக்களம் காணப்படும். இப்படியாக நாங்கள் மிக முக்கியமாக போக்கஸ் பண்ணி 14 திணைக்களங்களையும் அதற்கு கீழ் பல்வேறுபட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், சுங்க திணைக்களம், இப்படியான பல்வேறுபட்ட வருமான உழைப்போடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் திரைசேரியை பார்க்கிறோம். குறிப்பாக நாங்கள் திரைசேரி தொடர்பாக கதைக்கின்ற போது திரைசேரியினுடைய
இரண்டு விதமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, திரைசேரி என்பது ஒரு திணைக்களமாக ஆற்றுகின்ற கடமைகள் என்ன என்கின்ற விடயத்தை முதல்ல புரிய வேண்டும். சில வேளைகள்ல இதில் ஏற்கனவே இது தொடர்பாக கற்றாக்கள் இருக்கலாம். அப்படி இருந்தால் அவங்களுக்கு இது பாலிஷ் பண்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு சில வேளைகள் இது புதிய விடயங்களாக கூட தென்படலாம். எனவே ஏதாவது நீங்க கதைக்க வேண்டும் என்றிருந்தால் தாராளமாக நாங்க நிறுத்தி நீங்க கதைக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக கதைச்சு கொள்ள முடியும். அந்த வகையிலே ஒரு திரைசேரி திணைக்களம் போல ஆற்றுகின்ற பல்வேறுபட்ட கடமைகளை பற்றி நிதிப்பிரமாணம் 3ஆம் அத்தியாயம் 126, 127 எஃப்ஆர்கள் மிக விரிவாக கதைக்கும். ஒரு திணைக்களமாக ஆற்றுகின்ற செயற்பாடு என்று சொன்ன என்ன ஒரு திணைக்களம் செய்கின்றது என்று பார்ப்போமாக இருந்தால், ஏற்றல் என்கின்ற கடமையை செய்வது திணைக்களங்களாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் பிரதேச செயலகங்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பை வைத்திருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள். அதுக்கு முதல் இந்த ஒரு மொடியூல் ஒன்று நான் உங்களுக்காக போட்டிருந்தேன், அதை டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்களா? ஒரு மொடியூல் ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தேன் நான், திரைசேரி தொடர்பான விடயங்கள் இன்றைக்குத்தான் போட்டிருந்தேன். இது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளீங்களா? பிரிண்ட் எடுத்தீங்களா? யாராவது சட் பண்ணி கொள்ளேலும் பேசுறதுக்கு இயலாட்டாலும் பிரிண்ட் எடுத்தீங்களா? எடுக்கலையா? எஸ் சார். ஓகே சுஜித்ரா, ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆகவே ஒரு திணைக்களம் என்ற வகையில் திரைசேரி ஆற்றுகின்ற மிக முக்கியமான பணியாக நாங்க எதை பார்க்குமாக இருந்தால் ஏற்றல் என்கின்ற பணியை செய்யும். நாம கொமனா கதைக்கும் திரைசேரிக்குள்ள ஒவ்வொரு திணைக்களத்தையும் பற்றியும், குறிப்பாக வரவு செலவு திட்ட திணைக்களம் சம்பந்தமாகவும் நாங்க இன்றைய வகுப்பில கதைக்கிறோம். எனவே திரைசேரி என்று சொன்னால் எல்லா திணைக்களங்களும் சேர்ந்ததான் ஒரு பகுதி. அந்த திரைசேரி எத்தகைய தொழிற்பாட்டை செய்கின்றது என்று நாங்க பார்ப்போமாக இருந்தால், மிக முக்கியமாக திரைசேரி ஆற்றுகின்ற ஒரு அலுவலகம் போன்று, ஒரு திணைக்களம் போன்று ஆற்றுகின்ற பணியை நாங்க கதைப்போமாக இருந்தால், முதலாவது பணி ஏற்றல் என்கின்ற தொழிற்பாட்டை செய்யும். என்ன ஏற்றல் என்று சொன்னால், நிதிப்பிரமாணம் 125 ஃபைனான்சியல் ரெகுலேஷன் நம்பர் 165 அது ஏற்றல் சம்பந்தமான விடயங்களை பற்றி சொல்லும். ஒரு அலுவலகமாக இருந்தால் கரும பீடத்திலோ அல்லது தபால் மூலமாகவோ பல்வேறுபட்ட ஏற்புகளை செய்வோம், பணப்பெறுகைகளை செய்வோம். அதுபோல திரைசேரியும் ஏற்றல் என்கின்ற கடமையை, ஏற்றல் என்கின்ற தொழிலை செய்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தில இந்த திரைசேரி செயற்பட்டு வருது என்று நாங்க சொல்றோம். இரண்டாவது தொழிற்பாடு, திணைக்களம் போல் ஆற்றுகின்ற இரண்டாவது தொழிற்பாடு நாங்க சொல்லுவோமாக இருந்தால், கொடுப்பனவு செய்கின்ற அலுவலகமாக திரைசேரி தொழிலாற்று. திரைசேரியினுடைய இரண்டாவது தொழிற்பாடு நாங்க சொல்ல போறோம், ஒரு கொடுப்பனவு செய்கின்ற அலுவலகமாக தொழிற்படும். அது என்ன கொடுப்பனவு செய்தல் என்று சொன்னால், சாதாரணமாக நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பிரதேச செயலகத்தில் அல்லது ஆனா வகுப்பு திணைக்களத்தில் வேலை செய்யக்கூடிய கிளாஸ் டிபார்ட்மெண்டில் வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தராக இருப்பீங்க. அப்ப கொடுப்பனவு செய்கின்ற அலுவலகமாக என்றால், அந்த நாங்க வேலை செய்யக்கூடிய திணைக்களம் பல்வேறுபட்ட கொடுப்பனவுகளை செய்யும். நாங்க எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தாலும், அல்லது இதில் சில வேளைகளை இதுவரை அரசாங்க உத்தியோகத்தில் இணைந்து கொள்ளாத நண்பர்கள் கூட இருக்கலாம், அந்த அந்த திணைக்களங்கள் பல்வேறுபட்ட காசு கொடுப்பனவுகளை செய்யும். அதுபோல திரைசேரியும் தனக்கு கீழ் அமைந்த நிறுவனங்களுக்கு கொடுப்பனவு செய்யும். அதுபோல உள்நாட்டில் பட்ட கடன்களுக்கான கொடுப்பனவு செய்து கொள்ளும். அதுபோல வெளிநாடுகளில் இருந்து பட்ட கடன்களுக்கான வட்டியும் கடனையும் திருப்பி கொடுக்கின்ற அத்தகைய பணியை செய்யும். அதாவது நான் இப்ப எதை கதைச்சு கொண்டிருக்கிறேன்டா, ஒரு திரைசேரியினுடைய வகிபாகம் என்ன, இப்ப நான் அங்க தந்திரிக்கக்கூடியதுல அந்த விஷயம் இல்ல. முதல்ல அதை கதைச்சிட்டு ஃபெக்டுக்குள்ள வரப்போறோம். எடுத்த உடனே நாங்க நேரடியாக திரைசேரி கீழ் இருக்கக்கூடிய திணைக்களங்களை பார்க்காம கொமனா கதைக்கணும். இது சம்பந்தமாக நிதிப்பிரமாணம் 131 மிக தெளிவாக கதைக்கும். 131ஆம் இலக்க நிதிப்பிரமாணம் ஒரு திரைசேரி ஆற்றக்கூடிய பணிகள்ல முதன்மையான பணியாக திணைக்களம் போன்று ஆற்றுகின்ற பணிகள், திரைசேரிக்குரிய தொழிற்பாளை பற்றி தான் கதைக்கிறோம். அது ஒரு நம்மளோட டியூட் அதுதான். ஆனால் நான் அதுக்கு மேலதிகமாக அதுக்கு முதல் கதைக்க வேண்டிய ஒரு செய்திதான், ஒரு திணைக்களம் போன்று திரைசேரி எத்தகைய தொழிலை செய்கின்றது என்று பார்ப்போமாக இருந்தால், முதலாவது நாங்க சொல்றோம், ஒரு திரைசேரி
ஏற்கின்ற அலுவலகமாக தொழிற்படுது அப்படின்னு நாங்க சொல்றோம். அது போல இரண்டாவது நாங்க சொல்றோம் கொடுப்பனவு செய்கின்ற அலுவலகமாக தொழிற்படுதுன்னு சொல்றோம். முதலாவது ஏற்றல் என்கின்ற தொழிலை செய்து, இரண்டாவது கொடுப்பனவு செய்கின்ற அலுவலகமாக தொழிற்படுதல். இதெல்லாம் திணைக்களங்கள் ஆற்றுகின்ற தொழிற்பாடு. ஏற்றல் என்பது பணப்பெருகைகளை செய்தல், திரைசேரி செய்யும். கொடுப்பனவு என்பது அது போலவே திணைக்களங்கள் போன்று பல்வேறுபட்ட கொடுப்பனவுகளை மேற்கொள்கின்ற செயற்பாட்டை திரைசேரி செய்யும். அதுபோல இலங்கைக்கு வெளியே கொடுப்பனவு செய்கின்ற அலுவலகமாக இந்த திரைசேரி தொழிற்பு. நாங்க அதை பற்றி கதைக்கு இருக்கோம். எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் திரைசேரிக்கு கீழே இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அலுவலகம் காணப்படுது. இப்ப நம்ம ஒவ்வொன்றாக விரிவாக கதைக்கிறோம். இதுக்கு டிஓடி என்று சொல்லுவோம், ட்ரெஷரி ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் என்கின்ற ஒரு திணைக்களம் காணப்படுது. இதுக்கு ஒரு பிஸ்கால் பாலிசி டிபார்ட்மெண்ட். ஏற்றல் விடயங்களுக்கு இறைகள் வரிகள் கொள்கை திணைக்களம், பிஸ்கால் பாலிசி, இறைகள் வரிகள் கொள்கை திணைக்களம் என்கின்ற ஒரு திணைக்களம் காணப்படுகின்றது. அதுக்குள்ள போய் நாங்க பார்க்கிறோம். அவை ஏற்றல் என்கின்ற தொழிற்பாட்டை செய்யும். கொடுப்பனவு செய்வதற்கு திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் என்கின்ற ஒன்று காணப்படுகின்றது. நாங்க அதை பற்றி விரிவாக உள்ளுக்கு போய் பார்க்க இருக்கோம். அதுபோல இலங்கைக்கு வெளியே கொடுப்பனவுகளை செய்வதற்கு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட், வெளி வளங்கள் திணைக்களம் என்கின்ற ஒரு திணைக்களங்கள் காணப்படுது. அதனூடாக அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள ஒரு திணைக்களமாக ஒரு திரைசேரி ஆற்றக்கூடியதான பணிகளை பற்றி கதைச்சு கொண்டிருக்கோம். ஒரு திணைக்களம் போல என்னென்ன கடமையை செய்யுது அப்படின்னு நாங்க பார்ப்போமாக இருந்தால், முதலாவது சொல்றோம் ஏற்றல் என்கின்ற தொழிற்பாட்டை செய்து, இரண்டாவது செய்கிறோம் கொடுப்பனவு செய்தல் என்கின்ற தொழிற்பாட்டை செய்து, மூன்றாவது சொல்றோம் இலங்கைக்கு வெளியே கொடுப்பனவுகளை செய்கின்ற தொழிற்பாட்டை செய்யும். ஒரு திணைக்களமாக இந்த பணிகளுக்கு மேலதிகமாக இலங்கைக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களில் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு திணைக்களமாக இந்த திரைசேரியை நாங்க பார்க்கிறோம். அதுபோல மிக முக்கியமாக அரசாங்கத்தினுடைய நிதியை, பொது நிதி அல்லது திரட்டி நிதி அல்லது அரச நிதி, CF கன்சிலிடேட்டட் ஃபண்ட், அந்த நிதிக்கான கணக்கு வைப்பு, எப்படி ஒரு திணைக்களம் தன்னுடைய காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு போன்றவற்றிற்கு கணக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லுதோ அதே பணியை திரைசேரியம் இத்தகைய பணியை ஆற்றுகின்றது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா எப்படியா பல்வேறுபட்ட தொழிற்பாடுகளை ஒரு திரைசேரி திணைக்களம் என்ற வகையில் ஆற்றி வருது. அப்ப திரைசேரி என்றால் நீங்க முதலாவது உங்களோட மனதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், சாதாரணமாக ஒரு திணைக்களம் எப்படி இருக்குமோ அது போலதான் திரைசேரியும் இருக்குது. இப்ப நாங்க இருக்கக்கூடிய திணைக்களங்கள்ல, நாங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகங்கள்ல என்ன பணியை செய்கிறோமோ அதே பணிகள் தான் திரைசேரியும் இடம்பெற்று. அப்ப அந்த மனோநிலையை நீங்க சரியா புரிந்து கொண்டாதான் உள்ளுக்கு போய் நாங்க கற்க போறது தெரியவர். திரைசேரி என்கின்ற சொல்ல வைத்துக் கொண்டு அது ஒரு பெரிய ஒரு கற்பனைவாதத்துக்குள்ள போவீங்க என்று சொன்னா நாம் என்ன கதைக்க போறோம் என்பது புரிய இயலாமல் போவீங்க. எனவே முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்று சொன்னால், திரைசேரி என்பது சாதாரணமாக ஒரு அலுவலகம். ஒரு அலுவலகத்தில் எத்தகைய கடமைகளை நாங்கள் செய்கிறோமோ அதே கடமைகளை தான் திரைசேரி செய்து. எந்த கடமையை நாங்க செய்யறோம்? ஏற்றல் செய்கிறோம், கொடுப்பனவு செய்கிறோம், கணக்கு வைக்கம், இப்படியான முகாமைத்துவ பணிகளை செய்கிறோம். அதே பணிகளுக்கு ஒப்பான பணிகளைத்தான் திரைசேரியும் ஆட்சி வருது. அப்படி என்று சொல்லி நிதி முகாமைத்துவம் என்கின்ற அத்தியாயம் 3ல 131ஆம் இலக்க நிதி பிரமாணத்துல இந்த விடயங்கள் சம்பந்தமாக 8 கடமைகள், 8 விடயங்களை பற்றி அது கதைக்குது. இப்ப நான் அந்த விடயத்துக்குள்ள சுமார் 5 விடயங்களும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக சொல்லி, ஏற்றல், கொடுப்பனவு செய்தல், அது போல வெளிநாட்டுக்கான கொடுப்பனவு செய்தல், இருதரப்பு ஒப்பந்தங்களை பேணல், கணக்கு வைத்தல், பொது நிதியை பேணல், இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை இந்த திரைசேரி ஆட்சி வருது என்கின்ற விடயத்தை நான் முதலாவது புரிந்து கொண்டு, திரைசேரியினுடைய முக்கியமான பணிகள் என்ன என்கின்ற விடயத்துக்கு போயிட்டு பிறகு நாங்க ஒவ்வொரு திணைக்களமாக பார்க்கிறோம். திரைசேரியினுடைய மிக முக்கியமான பணிகளாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், மிக முக்கியமான 2 பணிகளை செய்யும்.
திரைசேரி என்பது திரைசேரி என்று ஒரு அமைப்பு இல்லை. அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். திரைசேரி என்பது ABCDEFG என்று பல திணைக்களங்கள் இருந்தால் இந்த அத்தனை திணைக்களங்களையும் சேர்த்து சொல்ற ஒரு வார்த்தை தான் ட்ரெஸரி. அந்த ஒரு வார்த்தைக்கு நாங்க சொல்ற பேர் தான் திரைசேரி. அப்ப திரைசேரி என்று தனியே இல்லை. திரைசேரி என்பது பல திணைக்களங்களை ஒன்றாக்குகின்ற ஒரு கூரையின் கீழ் அமைந்த பல்வேறுபட்ட திணைக்களங்களை மொத்தமாக சொல்ற வசனம் தான் திரைசேரி. அவற்றுக்கு ஒரு செயலாளர் இருப்பார். அதன் கீழ் பல்வேறுபட்ட திணைக்களங்கள் காணப்படும். அந்த திணைக்களங்கள் ஒவ்வொருக்கும் பணிப்பாளர் நாயகங்கள் காணப்படுவாங்க. அத்தகைய செயற்பாடுகள் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்குது. அந்தந்த பகிர்வினூடாக அந்த செயற்பாடுகள் முன்னெடுத்து செல்லப்படும். அந்த வகையில மிக முக்கியமாக திரைசேரியினுடைய வகிப்பாகத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஒவ்வொரு துறை சார்பாகவும் பிரமாணங்களை வெளியிட வேண்டும். அது நிதி பிரமாணமாக இருக்கலாம், அல்லது பணிப்புரைகளாக இருக்கலாம், அல்லது சுற்றறிக்கைகளாக இருக்கலாம், அல்லது அறிவுறுத்தல்களாக இருக்கலாம். இப்படி பொருத்தமான பிரமாணங்கள், பணிப்புரைகள், சுற்றறிக்கைகள், அறிவுறுத்தல்கள் ஆகியவற்றை வெளியிடுவதுதான் ஒரு திரைசேரியுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கு. ஒவ்வொரு திணைக்களத்துக்குள்ளும் பல்வேறுபட்ட உபபணிகள் இருந்தாலும் இவை அனைத்தையும் நாங்க மொத்தமாக்கி பார்ப்போமாக இருந்தால் ஒரு திரைசேரி அப்படி என்று சொல்றது எந்த ஒரு துறைக்குமான பணிப்புரை, பிரமாணத்தை, அறிவுறுத்தல்களை வெளியிடுகின்ற ஒரு முக்கியமான பணியை ஆற்றும். அதற்கு மேலதிகமாக எந்த ஒரு திணைக்களத்தையும் வழிநடாத்துவதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்கின்ற ஒரு திணைக்கள தலைவர் இருப்பார். அக்கவுண்டிங் ஆபீசர், கணக்கீட்டு உத்தியோகத்தர். திணைக்கள தலைவருக்கு நாங்க சொல்கின்ற சமானமான வார்த்தை கணக்கீட்டு உத்தியோகத்தர். அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அமைச்சின் செயலாளருக்கு நாங்க சொல்லுகின்ற வார்த்தை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இந்த கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் அறிவுறுத்தல்களையும் ஆலோசனையையும் வழங்குவதுதான் ஒரு திரைசேரியினுடைய கடமையாக, வகிபாகமாக நாங்க பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் திரைசேரிக்கான மிக முக்கியமான இலக்கு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் பொது நிதி தொடர்பான விடயங்களை முகாமை செய்தல், பொது நிதி தொடர்பான விடயங்களை பாதுகாத்தல், பொது நிதி தொடர்பான விடயங்களை கட்டுப்படுத்துதல். இப்படியான பொது நிதி முகாமைத்துவம் தான் ஒரு திரைசேரியினுடைய முக்கியமான இலக்காக நாங்க பார்க்கிறோம். அது என்ன பொது நிதி? அந்த விஷயத்துல நாங்க புரியும். நிறைய பேர் அந்த விடயங்களை பற்றி நீங்க ஏற்கனவே அறிந்திருப்பீங்கன்னு நம்புறேன். நான் இருந்தாலும் நாங்க யாருக்குமே தெரியாத ஒன்றும் நினைத்து கொண்டு நான் சொல்றேன். நீங்க அதை கொல்லந்தெறிவை யோசிப்பது போல எடுத்துறாதீங்க என்ன. எனவே பொது நிதி அப்படி என்று சொன்னா அரசாங்கம் ஒரு சட்டத்தினால ஒரு குறிப்பிட்ட தேவைக்கென ஏதாவது ஒரு நிதியை ஒதுக்கி இருந்தால் அத்தகைய நிதியங்கள் தவிர்த்த மற்ற எல்லா நிதியங்களினுடைய சேர்மானம் பொது நிதி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். என்ன பொது நிதி என்று சொன்னா சட்டத்தால ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென ஒதுக்கப்பட்டிராத குடியரசினுடைய மற்ற எல்லா நிதிகளையும் நாங்க ஒன்று சேர்ப்பமாக இருந்தால் அந்த சேர்மானம், அந்த திரள்வு நாங்க சொல்றோம் கன்சிடரேட்டட் ஃபண்ட், திரண்ட நிதி அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். அப்ப சட்டம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென ஏதாவது ஒன்றை ஒதுக்கி வைத்திருந்தால் அது திரட்டிய நிதியமாக மாறாது, கியூமுலேட் ஆகாது. திரள்தல் என்கின்ற வார்த்தை பல நிதியங்களாக இருக்கின்றவைகள் ஒரு பொதுவான நோக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் அவை அனைத்தையும் ஒன்று சேர்க்கின்ற போது அது திரண்ட நிதியமாக மாறும். சட்டத்தினால ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸுக்காக ஒரு ஃபண்ட் ஒன்றை உருவாக்கி வைத்திருப்பாங்களாக இருந்தால் அது பொது நோக்கத்துக்கு பயன்படுத்த இயலாத. உதாரணத்துக்கு ஊழியர் சேமலாப நிதியம், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது ஊழியர் சேம நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிதி. எனவே அது ஒரு பொதுவான நோக்கத்திற்கான நிதியமாக நாங்க பார்க்க இயலாது. எனவே இப்படி சட்டத்தால ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று ஒதுக்கப்பட்டிராத அத்தகைய நிதியத்தை முகாமை செய்தல் தான் பொது நிதி என்று நாங்க சொல்றோம்.
இந்த திரைசேரி கீழே வரத்தக்கதான பல அமைப்புகளை பற்றி நான் கதைக்கிறேன். குறிப்பாக அது திட்டமிடல் திணைக்களமாக இருக்கலாம், அதுபோல தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களமாக இருக்கலாம், பொது நிதி திணைக்களமாக இருக்கலாம், பொது முயற்சிகள் திணைக்களமாக இருக்கலாம், டெரிஃப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம், பிஸ்கல் பாலிசி டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், ஸ்டேட் அக்கவுண்டாக இருக்கலாம். எந்த திணைக்களத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக முக்கியமான இலக்கு பொது நிதியினை பாதுகாத்தல், பொது நிதியினை முகாமை செய்தல், பொது நிதியினை கட்டுப்படுத்தல் என்கின்ற பணியைத்தான் அத்துணை திணைக்களங்களும் சேர்ந்து செய்ய போகின்ற விடயமாக காணப்படும். எனவே பொது நிதி முகாமைத்துவம் தான் திரைசேரியினுடைய இலக்காக இருக்கின்ற அதே நேரத்திலே அந்த இலக்கினை நாங்கள் எய்து கொள்வதற்காக நண்பர் சொல்றாரு அந்த நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் நவ் சேஞ்ச். ஓகே நாம ஸ்பெசிபிக்கா நாங்க இன்னும் உள்ளுக்கு வரல. ஓகே. எனவே ஒரு பொதுவான இலக்கு என்னவாக இருக்குமாக இருந்தால் திரைசேரியினுடைய பொது நிதியை முகாமை செய்கின்ற முக்கியமான பணியாக இருக்கு. அந்த வகையிலே பொது நிதியை முகாமை செய்வதற்காக திரைசேரி காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட பிரமாணங்களை, விதிகளை, விதப்புரைகளை, பணிப்புரைகளை, சுற்றறிக்கைகளை, அறிவுறுத்தல்களை வழங்குகின்ற அதே வேளையில அத்தகைய திணைக்களங்கள்ல அமைச்சு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கி எப்படி பொது நிதியை முகாமை செய்யலாம் என்கின்ற விடயத்துக்கு உதவுவதுதான் ஒரு திரைசேரியினுடைய முக்கியமான வகிபாகமாக நாங்க பார்க்கிறோம். அந்த வகையிலே திரைசேரியினுடைய பொதுவான கடப்பாடை பாரு. நான் முன்ன கதைச்சது நீங்க திரைசேரி என்ற அலுவலகம் போன்று விளங்கிக் கொள்வதற்காக நான் நிதி பிரமாண 131 பற்றி கதைச்சேன். திரைசேரியினுடைய வகிபாகத்தை பார்க்குமாக இருந்தால், திரைசேரியினுடைய தொழிற்பாடுகளை பற்றி கதைப்புமாக இருந்தால், திரைசேரிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திணைக்களமும் என்ன தொழிலை செய்தோ அவை பற்றிய விடயங்களை நாங்க சொல்ல தெரிந்தாலே திரைசேரியினுடைய தொழிற்பாடுகள் நமக்கு தெரிஞ்சு போயிடும். குறிப்பாக பொது நிதி திணைக்களத்தை நாங்கள் எடுப்போமாக இருந்தால், பொது நிதி திணைக்களம் அறிவுறுத்தல்களை வழங்குதல், பொது நிதி தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கி அதற்கான விளக்கங்களை வழங்குவது பொது நிதி திணைக்களமாக இருந்தால் அந்த விடயம் திரைசேரியினுடைய தொழிற்பாடாக அமைந்து போய்விடும். எனவே திரைசேரியினுடைய கட்டுப்படுத்தும் கடமைகளும் மேற்பார்வை செய்யும் கடமைகளும் என்ன விடயங்களை கொண்டதாக இருக்கும் என்கின்ற 2ஆம் பேஜில் உள்ள விடயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நான் முதல் கதைச்சது 1ஆம் பேஜில் சொல்லப்பட்ட விடயம். 1ஆம் பேஜ் அரசாங்கத்தினுடைய திரைசேரியினுடைய பங்களிப்பு, அதாவது நிதி அமைச்சர் சார்பில் ஒரு திரைசேரியினுடைய வகிபாகம் என்ன என்கின்ற விடயத்தை பற்றி கதைப்பதுதான் இந்த 1ஆவது பேஜ். இதிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டால் அத்தனையையும் நாம முழுமையாக வாசித்து காட்ட வேண்டும் என்ற தேவையில நீங்க எல்லோருமே மேம்பட்டவர்கள். எனவே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற விடயத்தை இலகுவாக உங்களால் புரிந்து கொள்ள இயலும். எனவே நீங்க பக்கத்துல ஷார்ட் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். அந்த வகையிலே நீங்க 1ஆம் பேஜிலே நீங்க நோட் எடுத்துக்கொள்ள வேணும். திரட்டு நிதியம் என்றால் என்ன என்கின்ற விடயத்தையும், அதனுடைய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு யார் பொறுப்பு என்கின்ற விடயத்தையும் அந்த 1ஆம் பேஜிலே நீங்க நோட் எடுத்துக்கொள்வீங்கன்னா அந்த விடயம் அந்த பகுதியிலே வந்து சேரும். எனவே அந்த திரட்டு நிதியம் என்கின்ற விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு கதைச்சிருந்தேன். சட்டத்தால ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென ஒதுக்கப்பட்டிராத குடியரசின் நிதியங்கள் எல்லாம் திரட்டிய நிதியம் என்று சொல்றோம். அந்த திரட்டிய நிதியத்தை கட்டுப்படுத்துவதும் பாதுகாப்பதும் தான் ஒரு நிதி அமைச்சருடைய முக்கியமான கடமையாக காணப்படுது. நிதி அமைச்சர் அந்த கடமையை புரிந்து கொள்வதற்காக தனக்கு கீழமைந்த வகையில் செயற்படுவதற்கு அமைச்சின் செயலாளர்களாகிய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை நியமனம் செய்து கொள்ள முடியும் என்கின்ற விடயங்களையும், அதற்கு மேலதிகமாக 1/2020 சுற்றிருப்பத்திற்கு அமைவாக இராஜாங்க அமைச்சுக்களுக்கும் இராஜாங்க அமைச்சின் செயலாளர்களை அமைத்துக் கொள்ள முடியும், நியமனம் செய்து கொள்ள முடியும் என்கின்ற விடயங்களையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியாக அந்த திரைசேரி ஆற்றுகின்ற பணி, முக்கியமான பணி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த பொது நிதியை பேணுவதற்காக பிரமாணங்களையும் சுற்றுருவங்களையும்
அறிவுறுத்தல்களையும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் ஆலோசனைகளையும் வழங்குகின்ற விடயம்தான் முதலாவது பேஜிலே இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். எனவே அந்த விடயங்களை நீங்க ஷார்ட் பண்ணிட்டு பிறகு நீங்க அதை வாசித்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது புரிந்து போகும். இரண்டாவது அம்சத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால், இரண்டாவது பேஜை நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால், இத்தகைய ஒரு திரைசேரியினுடைய கடமைகள் என்ன என்கின்ற விடயத்தை பற்றி பார்க்க போறோம். அது ஒரு திரைசேரியுடைய கடமை என்பது ஒவ்வொரு திணைக்களமும் ஆற்றுகின்ற கடமைகளை குறிப்பிடுவதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்க பார்க்கலாம், ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தரையும் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரையும் நியமனம் செய்கின்ற நிதிப்பிரமாண 124 சொல்ல வருகின்ற அந்த செய்தி, ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரையும் நியமனங்களை செய்து அவர்களுக்கான கடமை பொறுப்புகளை வழங்குகின்ற பணியை இந்த திரைசேரி ஆற்றும். எனவே ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பொது நிதிக்கு வகை கூற வேண்டிய உத்தியோகத்தர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை பற்றி நிதிப்பிரமாண 127, நிதிப்பிரமாண 128 ஆகிய பிரமாணங்கள் நமக்கு மிக விரிவாக கதைக்குது. அந்த வகையிலே தனக்கு கீழ் இருக்கக்கூடிய திணைக்களங்களுக்கும் அமைச்சு அலுவலகங்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களையும் நியமனம் செய்கின்ற அதே வேளையில அந்த கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கி அவர்களுக்கு விளக்கம் கூறுகின்ற ஒரு தொழிற்பாட்டை திரைசேரி செய்யுது அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே அந்த தொழிற்பாட்டை யாரு செய்கிறா என்பதை பற்றி நாங்க பிறகு கற்றுக்கொள்வோம். அது பொது நிதி திணைக்களம் செய்யும். நாங்க பிறகு ஒவ்வொரு திணைக்களமாக கதைக்கின்ற போது நீங்க புரிந்து கொள்ளலாம். பப்ளிக் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், பொது நிதிகள் திணைக்களம் என்பதனுடைய மிக முக்கியமான பணியாக இந்த பணிகளை பற்றி நாங்க பிறகு படிச்சுக்கொள்வோம். அப்ப உங்களுக்கு நான் கதைக்குள்ளேயே உங்களுக்கு புரிய வேணும். பொது நிதிகள் திணைக்களம் என்கின்ற ஒரு திணைக்களம் இருக்குது, அது திரைசேரிக்கு கீழே இருக்குது. அதனுடைய முக்கியமான பணியாக இருக்கின்ற விடயம் நிதி தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கி அதற்கான விளக்கங்களை கொடுக்கின்ற ஒரு திணைக்களமாக அது இருந்தால் அது திரைசேரியுடைய தொழிலாக மாறும். அதுபோல ஒரு திணைக்களத்தினுடைய ஆளணி, சம்பள திட்டம், கூலி வீதம் ஆகியவற்றின் மீது கட்டுப்பாட்டை மேற்கொள்கின்ற ஒரு பணியினை திரைசேரி ஆற்றும். இப்படி ஆளணி தொடர்பாக, கூலி வீதம் தொடர்பாக, சம்பள அளவு திட்டம் தொடர்பாக மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் காணப்படுது. நாங்க அதை பற்றி பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இப்படி ஆளணி முகாமைத்துவம் தொடர்பாக, கூலி வீதங்கள் தொடர்பாக எவ்வாறான நடைமுறைகளை கையாள்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். எதப்படி இருந்தாலும் இந்த மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது திரைசேரிக்கு கீழ் இருக்கக்கூடியதான ஒரு திணைக்களம். எனவே இந்த திணைக்களம் ஆற்றுகின்ற அந்த பணி திரைசேரி ஆற்றுகின்ற பணியாக சேரும். எனவே திரைசேரி என்ன பணியாற்றுது? முதலாவது நாங்க சொல்றோம் என்ன, கணக்கீட்டு உத்தியோகத்தர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை நியமனம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதோடு அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகளை வழங்கும். அதற்கு மேலதிகமாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் நிதி அமைச்சர் சம்பந்தமான அறிவுறுத்தல்கள், நிதி அமைச்சர் சார்பாக அவருக்கு தேவையான விளக்கங்களை வழங்குவதும் இந்த திரைசேரியுடைய தொழிற்பாடு என்று சொல்றோம். மூன்றாவது சொல்றோம், திணைக்களங்களுக்கு தேவையான ஆளணி, அவர்களுடைய சம்பள அளவு திட்டங்கள், அதுபோல கூலி வீதங்கள் இப்படியானவற்றின் மீதான கட்டுப்பாட்டினை மேற்கொள்கின்ற பணியை செய்வதும் திரைசேரியினுடைய முக்கியமான தொழிற்பாடாக நாங்க பார்க்கிறோம். இவற்றுக்கு மேலதிகமாக செலவு செய்கின்ற ஒரு பகுதி இருக்க, அரசாங்கத்தினுடைய வருமானங்களை சேகரிக்கின்ற, அந்த அரசாங்கத்தினுடைய வருமானங்களுக்கான கொள்கைகளை வகுக்கின்ற திணைக்களமாக இறைகள் பிஸ்கல் பாலிசி, இறைகள் கொள்கைகள் திணைக்களம் காணப்படுது. எனவே அந்த இறைகள் கொள்கைகள் திணைக்களம் அரசிறையையும் அரசாங்கத்தினுடைய வருமானங்களையும் அரசாங்கத்திற்கு வருமதியான ஏனைய வருவாய்கள் பற்றிய விடயங்களையும் அறிக்கைப்படுத்துகின்ற, வெளிப்படுத்துகின்ற ஒரு திணைக்களமாக பிஸ்கல் பாலிசி டிபார்ட்மெண்ட், இறைகள் மற்றும் கொள்கைகள் திணைக்களம் காணப்படும். எனவே இறைகள் கொள்கைகள் திணைக்களம் ஆற்றுகின்ற பணி திரைசேரி ஆற்றுகின்ற பணியாக நாங்க பார்ப்போம். நாங்க அதுக்குள்ள விரிவாக போய் பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க எல்லாருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீங்கன்றால்
நீங்க நிதி பிரமாணங்கள் சம்பந்தமான அறிவை பெற்றிருப்பீங்க. நிதி பிரமாண 128 ஆவண்ணா பகுதி அரசுரை கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் சம்பந்தமான விடயங்களை சொல்லும். அவர்கள் அரையாண்டுக்கு ஒரு தடவை தங்களுடைய அரசுரைகள் சம்பந்தமான விடயங்களை, நிலுவைகள் சம்பந்தமான விடயங்களை இறைகள் கொள்கைகள் திணைக்களத்துக்கு அறிக்கை செய்ய வேண்டியது. எது எப்படி இருந்தாலும் திரைசேரியுடைய 5வது தொழிற்பாடாக 4வது தொழிற்பாடாக நாங்க சொல்லிக் கொள்றோம், அரசுரைகளையும் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வருமதிகள் தொடர்பான விடயங்களையும் கணக்கு வைத்தல், அதற்கான கணிப்பீடுகளை மேற்கொள்ளல், கொள்கைகளை வகுத்தல், இப்படியான பணியையும் திரைசேரி ஆற்றுதல். கணக்கீட்டு உத்தியோகத்தை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தில நியமிக்கிறது ஒன்றும், அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவது மற்றொன்றும், அதுபோல ஆளணி தொடர்பான கூலி வீதங்கள் தொடர்பான சம்பள அளவு திட்டங்கள் தொடர்பான கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது மற்றொன்று, அரசிறைகள் தொடர்பாக அரசிறை கொள்கைகள் தொடர்பாக நிலுவை அரசிறைகள் தொடர்பான மதிப்பீடுகளை தயாரித்தல், அறிக்கைப்படுத்தல் போன்ற விடயங்களை செய்வது மற்றொன்றாக நாங்க பார்க்கிறோம். அதற்கு மேலதிகமாக அரசாங்கத்தினுடைய நிதியை முகாமை செய்வதற்கு, நிதி பிரமாணங்களுக்கு அமைவாக அரசாங்க திணைக்களங்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றதா, அதுபோல அந்த செயற்பாடுகள் திருப்திகரமாக இடம்பெற்று வருகின்றதா என்பதை வெறுமனே சுற்றுருவங்களை மாத்திரம் வெளியிட்டு விட்டு அது சம்பந்தமான ரிவ்யூ பார்க்காமல் விட்டமாக இருந்தால், மீளாய்வு செய்யாமல் விடுவோமாக இருந்தால், நாங்கள் அந்த சுற்றுருவங்கள் சரியான இடத்திற்கு சரியான ஒரு நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறையை வழங்குகின்றதா இல்லையா என்பதை அறியாமல் கொள்ளும். எனவே சுற்றுருவங்களை வெளியிடுகின்ற அதே நேரத்தில், நிதி பிரமாணங்களை வெளியிடுகின்ற அதே நேரத்தில், அந்த நிதி பிரமாணங்கள் மற்றும் சுற்றுருவங்கள் உரிய முறையில் திணைக்களங்களால் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை பற்றி பார்ப்பதும் அதில் திருப்தி அடைவதும் ஒரு திரைசேரியினுடைய மிக முக்கியமான பணிகள் ஒன்றாக நாங்க பார்க்கிறோம். அவற்றுக்கு மேலதிகமாக நாங்க முன்னர் சொன்ன திரட்டு நிதி, அரசாங்கத்தினுடைய அந்த அரச நிதி அல்லது பொது நிதி, அது மாதிரி அரசாங்கத்தினுடைய ஏனைய நிதிகள். திரட்டு நிதி என்பது நாம சொன்ன சட்டத்தின் நோக்கத்தின் எல்லைக்குள்ள ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸுக்கு வராதவைகள். அதுபோல சட்டத்தால ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கென்று ஒதுக்கப்பட்டவைகள் ஏனைய நிதிகள். இந்த திரட்டிய நிதியமாக இருந்தாலும் ஏனைய நிதியங்களாக இருந்தாலும், அதுபோல இந்த ரெண்டிலும் அல்லாத வைப்பில் உள்ள பணங்கள், வைப்பு பணங்கள், அந்த வைப்பு பணங்கள் தொடர்பான கணக்குகளை கவனித்து அவற்றை மேற்பார்வை செய்கின்ற பணியையும் திரைசேரி ஆற்றி வருகிறது. எனவே திரைசேரி வெறுமனே ஒரு பணியை, எத்தகைய பணியை செய்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்க சரியா புரிந்திருக்க வேண்டும். இவை எல்லாமே நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால் பொது நிதியை முகாமை செய்கின்ற விடயத்தோடு சம்பந்தப்பட்ட பணியை செய்கின்ற இடமாகத்தான் திரைசேரியை பார்க்கிறோம். இப்படியாக நாங்க சொன்னவற்றுக்கு மேலதிகமாக குடியரசின் வருடாந்த கணக்குகளை தயாரித்து, ஆண்டு இறுதி கணக்குகளை தயாரித்து, அந்த கணக்குகளை வெளியீடு செய்து, அவற்றை மேற்பார்வை செய்து, அவற்றை கட்டுப்படுத்தி, அவற்றுக்கான தொழிற்பாடுகளை சரியாக செய்வதற்கேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதும் ஒரு திரைசேரியினுடைய தொழிற்பாடுகளாக நாங்க பார்க்கிறோம். அப்ப ஒரு திரைசேரி எத்தகைய தொழிற்பாடை செய்கின்றது அப்படின்னு பார்ப்போமாக இருந்தால், திரைசேரியினுடைய தொழிற்பாடு என்பது நிதியமைச்சருக்கு பொறுப்பான ஒரு விடயம். அப்ப நிதியமைச்சர் அந்த கடமைகளை செய்து கொள்வதற்காக கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களை நியமனம் செய்து கொள்ளுதல், இது ஒரு திரைசேரியினுடைய தொழிற்பாடு. அப்படியான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்களுக்கும் தேவையான விளக்கங்களை வழங்குவதும் ஒரு திரைசேரியுடைய தொழிற்பாடு. ஆளணி, வேதன அளவு திட்டம், கூலி வீதம் போன்றவற்றுக்கான நடவடிக்கைகளை, அவற்றுக்கான கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதும் திரைசேரியுடைய மற்றும் ஒரு தொழிற்பாடு. அரசுரை தொடர்பான மதிப்பீடுகளை தயாரித்தல், நிலுவை அரசுரை தொடர்பான விடயங்களை கையாளல், அரசுரை தொடர்பான கொள்கைகளை வகுத்தல், இப்படியான விடயங்களை, அரசுரை சார்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் திரைசேரியினுடைய மற்றொரு தொழிற்பாடு. அதுபோல திரைசேரியினால காலத்துக்கு காலம் நிதி பிரமாணங்களை வெளியீடு செய்வதும், அவ்வாறு வெளியீடு செய்யப்பட்ட நிதி பிரமாணங்கள் திரைக்களங்களால் பின்பற்றப்படுகின்றனவா இல்லையா என்பது பற்றி மீளாய்வு செய்வதும் ஒரு திரைசேரியுடைய மற்றொரு தொழிற்பாடாக நாங்க பார்க்கிறோம். இவற்றுக்கு மேலதிகமாக திரைசேரிக்கு கீழ் இருக்கக்கூடிய திரட்டு நிதியமாகவோ அல்லது ஏனைய நிதியமாகவோ அல்லது வைப்பு பணமோ, இந்த மூன்றையும் நாங்க பார்க்கணும். திரட்டு நிதிகள், ஏனைய நிதிகள், வைப்பு பணங்கள்,
இவை தொடர்பாக மேற்பார்வை செய்வதும் கட்டுப்பாடுகளை பேணுவதும் திரைசேரியினுடைய மற்றொரு தொழிற்பாடு சொல்றோம். எனவே நாங்க இவ்வாறான விடயங்களை கையாள்வதனூடாக திரைசேரி ஆண்டிறுதி கணக்குகளை தயாரித்து அவற்றை வெளியீடு செய்து அவற்றை சரியான முறையில் முகாமை செய்கின்ற பணிகளையும் திரைசேரி ஆற்றி வருது என்கின்ற விடயம் நமக்கு புரியும். இது எப்படி ஆற்றி வருது என்று பார்ப்பமாக இருந்தால் திரைசேரிக்குள்ள பல்வேறுபட்ட திணைக்களங்கள் காணப்படுது. இறைகள் கொள்கைகள் திணைக்களமாக இருக்கலாம், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களமாக இருக்கலாம், முகாமைத்துவ சேவைகள் திணைக்களமாக இருக்கலாம், பொது தொழில் முயற்சிகள் திணைக்களமாக இருக்கலாம், வெளிநாட்டு வளங்கள் திணைக்களமாக இருக்கலாம், பொது நிதி திணைக்களமாக இருக்கலாம், திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களமாக இருக்கலாம், வியாபார முதலீட்டு கொள்கைகள் திணைக்களமாக இருக்கலாம், அதுபோல அபிவிருத்தி நிதி திணைக்களமாக, தகவல் தொழில்நுட்ப திணைக்களமாக, மிக அண்மையில் 2014ஆம் ஆண்டு அளவில் உருவாகிக் கொண்ட கண்ட்ரோலர் திணைக்களமாக, சட்ட அலுவல்கள் திணைக்களமாக என பல்வேறுபட்ட திணைக்களங்களின் ஊடாக இந்த பணியை திரைசேரி ஆற்றி வருது என்கின்ற விடயத்தை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு திரைசேரி என்பது ஒரு நிதி அமைச்சர் நாங்க சொல்றோம், நிதி அமைச்சனுடைய பணிகளை நாங்க சொல்றோம், நிதி அமைச்சு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்க சொல்றோம். எனவே அதனுடைய தொழிற்பாடுகள் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் இப்ப கதைச்சத்துல ஏதாவது கேட்க வேண்டும் என்றிருந்தால் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். யாராவது ஒரு நண்பர் எது கேட்க வேண்டும் என்றிருந்தால் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். நான் கதைக்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு அந்த கவரேஜ் இருக்குதா இல்லையா? ஒருத்தர் இல்லையா? சார் கிளியரா இருக்கு சார். ஓகே. அந்த வகையிலே நாங்க நிதி அமைச்சருடைய பொறுப்புகள் சம்பந்தமான விடயங்களை தெரிந்து வச்சிருக்கோம். ஓகே. என்னென்று சொன்னால் இந்த ஜூம் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நான் கதைப்பதுக்குரிய க்ஷணம் நீங்க புரிந்து கொள்வதற்கு முன்னாடி சின்ன சின்ன கெப்பர். அப்ப நான் ஏதாவது ஒன்றை கேட்டுட்டு பிறகு அடுத்ததுக்குள்ள போய் நீங்க சொன்ன எனக்கு புரிஞ்சு கொள்ளலாம் போய் ஆகவே திரும்ப நீங்க ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. அந்த வகையில் நாங்க பார்க்க இருக்கோம் ஒரு நிதி அமைச்சருடைய பொறுப்புகள் என்ன என்கின்ற விடயத்தை நாங்க சரியாக புரிந்து கொள்ள வரும். நிதி அமைச்சு என்று சொல்றோமே, இந்த நிதி அமைச்சனுடைய மிக முக்கியமான தொழிற்பாடுகளை பற்றிய அறிவு நமக்கு தெரியும். மிக முக்கியமாக நிதி அமைச்சனுடைய மிக முக்கியமான தொழிற்பாடு என்னவாக இருக்கும் என்றால் நிதி கொள்கைகளை, வரி கொள்கைகளை, வரி மதிப்பீட்டு கொள்கைகளை உருவாக்குவதும் அதை கண்காணிப்பதும் தான். அந்த வேலை திட்டங்கள் தொடர்பான தயாரித்தல் பணிகளை செய்வதும் அவற்றை மீளாய்வு செய்வதும் மதிப்பீடுகளை மேற்கொள்வதும் தான் ஒரு நிதி அமைச்சனுடைய முக்கியமான வகிபாகமாக காணப்படும். நிதி மற்றும் வரி அறவீடு தொடர்பான திணைக்களத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனத்தினுடைய அரச கூட்டுத்தாபனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதன் கொள்கையாக்கம் மற்றும் வேலை திட்டங்களை தயாரித்தலும் அதனை மேற்பார்வை செய்வதும் அவற்றின் மதிப்பீடுகளை செய்வதும் தான் ஒரு திரைசேரியினுடைய நிதி அமைச்சனுடைய தொழிற்பாடாக நாங்க பார்க்கிறோம். அந்த வகையில அந்த நிதி கொள்கைகளுக்குள் பாரிய நிதி முகாமைத்துவம் என்கின்ற ஒரு விடயம் காணப்படும். நிதி முகாமைத்துவம் என்கின்ற பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு முக்கியமான விடயம் காணப்படுது. எனவே அந்த பாரிய நிதி முகாமைத்துவம் மற்றும் அரச நிதி கொள்கைகளை தயாரிப்பது, கவர்மெண்டினுடைய நிதி கொள்கைகளை தயாரிப்பதும் இந்த நிதி அமைச்சனுடைய தொழிற்பாடாக காணப்படுது. ஒரு நிதி அமைச்சு எந்த அளவுக்கு முக்கியமானது என்று பார்ப்பீங்கன்னு சொன்னா, அரசாங்கம் தலைப்புகளை வழங்கும், ஒவ்வொரு அமைச்சுக்கும் தலைப்புகளை வழங்கும். அது அந்த ஒதுக்கீட்டு அலகு என்பது அதிகார வரிசையை காட்டுகின்ற ஒரு முக்கியமான பணியாக காணப்படும். 001 என்றால் ஜனாதிபதியை குறிக்கின்ற ஒரு கணக்கீட்டு அலகு, ஒரு கணக்கீட்டு தலைப்பு. அது போல நிதி அமைச்சை குறிப்பதற்கு அந்த வரிசையில் ஆக சிஸ்டர். எனவே அந்த வகையிலே ஒரு நிதி அமைச்சினுடைய வகிபாகம் என்பது உயர்ந்தது. நமக்கு தெரியும் ஏன் நிதி அமைச்சர் 6 எடுத்திருக்க என்கின்ற விடயங்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க என்றால்
எந்த அளவு தூரம் அதனுடைய வகிபாகம் இருக்கின்றது என்று புரிஞ்சு கொள்ளுங்க. எனவே ஒரு நாட்டினுடைய பாரிய நிதி முகாமைத்துவம் மற்றும் அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கைகளை தயாரிக்கின்ற முக்கியமான பணியை ஆற்றுவது இந்த நிதி அமைச்சினுடைய செயற்பாடாக காணப்படும். அது மாதிரி அரசாங்கம் வரவு செலவு திட்ட ஒழுங்குபடுத்தல் கருமங்களை செய்ய வேண்டும். வரவு செலவு திட்டம் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல் என்பது ஒரு நாளோடு அல்லது ஒரு சில மாதங்களோடு முற்று பெறுகின்ற செயற்பாடு அல்ல. நான் உங்களுக்கு அதை சின்ன ஒரு கதை மாதிரி கூறிவிட்டால் உங்களோட மனதில் அது பதியும். எனவே வரவு செலவு திட்ட தயாரிப்பு நடவடிக்கைகள்ல அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியை செய்வது ஒரு நிதியமைச்சருடைய செயற்பாடாக இருக்கும். நான் இந்த சந்தர்ப்பத்துல சின்ன ஒரு கதை மாதிரி ஒரு வரவு செலவு திட்டத்தினுடைய தயாரிப்பு பணிகள் எப்படி இடம்பெறுகின்றது என்பது, அது எப்படி நிதி அமைச்சு கையாள்கின்றது என்பதை அவங்களோட மனதில் பதியக்கூடிய வகையில் சொல்லி விட்டுலாம். ஒவ்வொரு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பும் கணக்கீட்டு உத்தியோகத்தர், அக்கவுண்டிங் ஆபீசர், திணைக்கள தலைவர் தனக்கு கீழுள்ள சகல அலுவலகங்களது கணக்குகளையும் தயாரித்து அனுப்ப சொல்லி நிதி அமைச்சு சுற்றறிக்கைகள் வெளியிடும். எனவே கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் மார்ச் 31க்கு முதல் அடுத்த வருடத்திற்குரிய வரவு செலவு திட்டங்களை எல்லாம் தயாரித்து தனக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரியாகிய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அதை அனுப்பி வைப்பார். அவர் அதை மே மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் திரைசேரிக்கு அனுப்பி வைப்பார். இவ்வாறு திரைசேரிக்கு அனுப்பப்பட்ட விடயங்கள் அரச பிரசுர திணைக்களத்துக்கு போய் சேரும். இவைதான் பின்னர் அப்படியே போய் ஒதுக்கீட்டு சட்டம் உருவாகக்கூடிய தன்மை வரை நின்று செல்லும். எனவே ஒரு திரைசேரிக்கு கீழ் இருக்கக்கூடிய நிதி அமைச்சு என்கின்ற அந்த அமைச்சு தான் இவற்றுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கும். எனவே ஒரு அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு திரைசேரியினுடைய நிதி அமைச்சினுடைய கடமையாக பொறுப்பாக நாங்க பார்க்கிறோம். அது போல வரவு செலவு திட்டம் தொடர்பாக நிதி முகாமைத்துவ வலுப்படுத்தலும் மற்றும் தேசிய வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துதலும் நிதி அமைச்சினுடைய வகிபாகமாக காணப்படும். வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது, அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்வதற்கு நேஷனல் பட்ஜெட் டிபார்ட்மெண்ட் காணப்பட்டாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற பணியை செய்கின்ற தொழிலை செய்வது நிதி அமைச்சாக இருக்கும். எந்த பொருளுக்கு டெக்ஸ கூட்டுறது, குறைக்கிறது, என்னென்ன திட்டங்களை செய்வது, எத்தகைய விடயங்களை கைவிடுவது என்பன போன்ற எந்த நாடுகளோடு ஒப்பந்தங்களை செய்து நிதியை பெற்றுக் கொள்வது, இப்படியான பல அம்சங்களை செய்வது ஒரு திரைசேரி நிதி அமைச்சினுடைய கடமைகளாக காணப்படும். அது மாதிரி அரசாங்கத்தினுடைய வருமானத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கான வரி கொள்கையை தயாரிக்க வேண்டியதும் அதை முகாமை செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய கடமையாக காணப்படுகிறது. எனவே அரசாங்கத்தினுடைய வருமானத்தை சிறந்த முறையில பயன்படுத்துவதற்கும் அதற்கு ஏற்றாற் போன்ற வரி கொள்கைகளை முகாமை செய்வதற்கான பணியையும் செய்வது இந்த திரைசேரியினுடைய தொடர்பட்ட நிதி அமைச்சருடைய பொறுப்புகளாக காணப்படும். அதற்கு மேலதிகமாக ஒன்று திரட்டிய நிதியத்தை நிர்வகித்தல். நாம் சொன்னதானே இந்த திரண்ட நிதி அல்லது திரட்டிய நிதி, அந்த கன்சிலிடேட்டட் ஃபண்ட், இந்த ஒன்று திரட்டிய நிதியினை நிர்வகிக்கின்ற கடமையையும் நிதி அமைச்சினுடைய பொறுப்புகளாக நாங்க பார்க்கிறோம். அது மாதிரி அரசாங்கத்தினுடைய செலவினை முகாமை செய்தல், எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட் சர்க்கிள், அரசாங்கத்தினுடைய செலவிட்டு முகாமைத்துவ சக்கரத்தினை அவதானித்தல், அவற்றுக்கான பணிப்புரைகளை, விதப்புரைகளை, அவற்றுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, அதற்கான ரிவ்யூஸை மேற்கொள்வது இந்த திரைசேரியினுடைய வகிபாகமாக காணப்படுது. எனவே அந்த வகையிலே ஒரு நிதி அமைச்சினுடைய, நான் ஒவ்வொன்றாக வாசித்து காட்ட வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு சுருக்கமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், நிதி கொள்கைகள், வரி கொள்கைகள், பாரிய நிதி கொள்கைகள், அதுபோல அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கைகள், வரவு செலவு திட்ட ஒழுங்குபடுத்தல்கள், திரட்டு நிதி தொடர்பான நிர்வகித்தல்கள், செலவீட்டு முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்தல், அதுபோல ஆலோசனைகளை, பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ஸ்க்கு, அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடுகளுக்கான ஆலோசனைகளை வழங்குகின்ற இந்த பணிகளைத்தான் நிதி அமைச்சினுடைய பொறுப்புகளாக நாங்க பார்க்கிறோம். அப்ப நிதி அமைச்சினுடைய அந்த சொல்ல நாங்க பிரிப்புமாக இருந்தால், அழகான தமிழ், அதை நாங்க பயன்படுத்தினாலே நமக்கு அது புரிஞ்சு போயிடும்.
நிதி அமைச்சு என்பது நிதியை கையாள்வதற்காக நிதி கொள்கைகளை அமைப்பாங்க. நிதி என்பது முழுக்க முழுக்க வரியோடு சம்பந்தப்பட்டதும் செலவோடு சம்பந்தப்பட்டதும். எனவே வரி கொள்கைகளை அமைத்தலும் செலவு முகாமைத்துவம் செய்தலும், அதுபோல பாரிய நிதி முகாமைத்துவ கொள்கைகளை வகுத்தல், அதுபோல இந்த திரட்டு நிதியத்தை முகாமை செய்தல், இப்படியான இந்த பணிகளை செய்வதுதான், அவற்றுக்கான மேற்பார்வைகளை செய்வதுதான், அவற்றுக்கான ஆலோசனைகளை வழங்குவதுதான் நிதி அமைச்சருடைய பொறுப்புகள் என்கின்ற விடயத்தை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிதி அமைச்சுக்கு மேலதிகமாக நாங்க பார்க்க இருக்கின்ற இரண்டாவது அமைச்சு அரசிறைகள் கொள்கைகள் திணைக்களம் என்று சொல்ல போறோம். இந்த திரைசேரிக்கு கீழ் இருக்கக்கூடிய இரண்டாவது திணைக்களமாக நாங்க பார்க்க பிஸ்கால் பாலிசி டிபார்ட்மெண்ட்டை பார்க்க. ஒரு அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். ஒரு வரவு செலவு திட்டம் தயாரித்து அந்த வரவு செலவு திட்டம் இந்த மாதிரி கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், திரைசேரிடமிருந்து மீண்டும் அது அச்சக திணைக்களத்துக்கு செல்லும், கவர்மெண்ட் பிரஸ். அவ்வாறு அச்சக திணைக்களத்துக்கு சென்றதே நிதி அமைச்சர் ஊடாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும், பினான்ஸ் மினிஸ்டர் ஊடாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அவ்வாறு சமர்ப்பிக்கின்ற பணிகள்ல 3 அம்சங்கள் தங்கி இருக்குது. 1 ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், 2 குழுநிலை திருத்தம், 3 ஒதுக்கீட்டு சட்டம் என்கின்ற 3 அம்சங்கள் காணப்படுது. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், குழுநிலை திருத்தம், ஒதுக்கீட்டு சட்டம். இது அரசியலமைப்பு சட்டம் 80ஆம் பிரிவினுடைய 1வது பிரிவின் பிரகாரம் அல்லது நிதி பிரமாணம் 58னுடைய 4வது உபசரத்தின் பிரகாரம் சபாநாயகருக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாக நாங்க பார்த்தோம். இத்தகைய பணியை செய்கின்ற நிதி அமைச்சர், நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாள்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் 152 பிரகாரம் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது நிதி அமைச்சரால் மாத்திரம்தான் முடியும். அத்தகைய நிதி அமைச்சருக்கு கீழ் இருக்கக்கூடிய திணைக்களம் தான் நாங்க முன்ன சொன்ன அந்த திணைக்களம். அந்த திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் எதுல தங்கி இருக்கிறது சொன்னால், அந்த அரசாங்கம் செலவுகளை திட்டமிடுகின்ற அதே வேளையில அவற்றுக்கான வருமானங்களை, அரசிறைகளை முகாமை செய்வதனூடாகத்தான் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய வெற்றி தங்கியிருக்கு. எனவே அந்த வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் என்கின்ற அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு முக்கியமாக தேவைப்படுவது அரச வருமானமாக இருக்கு, அரச இறையாக காணப்படும். எனவே அதற்காக இருக்கக்கூடிய திணைக்களம் தான் அரசிறை திணைக்களம் என்று சொல்றோம். எனவே அரசிறை திணைக்களத்தினுடைய வகிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக நிதி கொள்கைகளை தயாரித்தல், இந்த எத்தகைய வரி கொள்கைகளை, மத்திய கால அல்லது நீண்ட கால கொள்கைகளை அல்லது சர்வதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த கொள்கைகளை தயாரித்தலும் அதனை செயற்படுத்தலும் தான் ஒரு அரசிறை கொள்கை திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக காணப்படும். அவற்றுக்கு மேலதிகமாக வரி கொள்கைகளையும் அதன் மீதான சட்ட உருவாக்கத்தையும் தயாரிப்பது ஒரு அரசிறை கொள்கை திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக நாங்க பார்க்கிறோம். அதுபோல அரசினுடைய வருமானம் மற்றும் பெறுவன உட்பட்ட அந்த அரசாங்கத்தினுடைய நிதி பரம்பரை பற்றி, அவற்றை மீளாய்வு செய்தலை பற்றிய முகாமை செய்கின்ற தொழிற்பாட்டைத்தான் இந்த அரசிறை கொள்கை திணைக்களம் செயற்படுத்தி வருது. எனவே வரவு செலவு திரைசேரிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திணைக்களத்தில் ஒன்றாக நாங்க அரசிறைகள் திணைக்களத்தை பார்க்கிறோம். அந்த அரச இறைகள் திணைக்களத்தினுடைய தொழிற்பாட்டு நாங்க சுருக்கமாக சொல்லுவமாக இருந்தால், நிதி கொள்கைகளை தயாரிப்பதும், வரி கொள்கைகளையும் அதன் மீதான சட்ட ஆக்கத்தை தயாரிப்பதும், நிதி செயற்பாடு, நிதி பிரமாணத்தினுடைய நிதி பரம்பரையினுடைய மீளாய்வினை செய்வதும் தான் ஒரு அரசிறை கொள்கை திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக இருக்கும். ஒரு அரசிறை கொள்கை திணைக்களம் தான் ஒரு நாட்டினுடைய இறை கொள்கையினை, வரி கொள்கையினை, எப்படியான வரி முறைகளை அறிமுகம் செய்ய வேண்டும், எப்படியான வரி முறைகளை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லும். ஏனென்றால் அது ஒரு மிக முக்கியமான விடயம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 149ஆம் பிரிவினுடைய 1வது உபகூறு, அரசாங்கம் ஒரு திரட்டிய நிதியம் ஒன்றை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அதில் பங்களிப்பு செய்கின்ற முக்கியமான காரணிகள்ல வரிகளும் வீத வரிகளும் நாங்க மிக முக்கியமான பணியாக பார்ப்போம். அவற்றுக்கு மேலதிகமாகத்தான் இறைகளை நாங்கள் பார்ப்போம். எனவே வரிகள்,
வீத வரிகள், தீர்வைகள், சுங்க கட்டணங்கள், விதிப்பணங்கள் இப்படியானவைகள ஊடாக உருவாக்கப்படுவதுதான் திரட்டிய நிதியமாக இருக்கு. இந்த வரி கொள்கைகளை அமைப்பது, இந்த இறை கொள்கைகளை அமைப்பது, தயாரிப்பது, அவற்றுக்கான மீளாய்வுகளை செய்கின்ற பணிகளை செய்வதுதான் ஒரு அரசிறை கொள்கை திணைக்களத்தினுடைய தொழிற்பாடுகளாக காணப்படுது. ஏதாவது கேட்க வேணும் என்றிருந்தால் ஷார்ட்டா நீங்க கேட்டுக்கொள்ள. அப்புறம் நான் மாத்திரம் கதைத்து விட்டு போன மாதிரி எழுதிடப்படா. கேட்கணும்னால் கேட்டுக்கொள்ளும், சந்தர்ப்பத்தை தந்துக்கொள்ளும். ஓகே, அந்த வரிசையில நாங்க ஒரு திரைசேரியின் கீழ் இருக்கக்கூடியதான அடுத்த முக்கியமான ஒரு திணைக்களமாக நாங்க அறிந்திருக்க வேண்டிய திணைக்களம் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம். ஒரு நாட்டின் மிக முதுகெலும்புள்ள ஒரு திணைக்களம் என்று சொன்னால் அது தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் என்றால் மிகையாகும். ஒரு தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய வகைப்பாகங்களை நாங்க 6 வகையாக நோக்க வேண்டும். ஒரு தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய வகைப்பாகம், அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாங்க 6 வகையாக பார்க்க வேண்டும். முதலாவது வகையாக நாங்க ஃபார்முலேஷன் ஆஃப் த நேஷனல் பட்ஜெட், தேசிய வரவு செலவு திட்டத்தினுடைய தயாரிப்பு பணிகளை மேற்கொள்வது ஒரு வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய முதலாவது வகைப்பாகமாக நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன நோட் எடுத்துக்கொள்ள இந்த இதுக்கு மாத்திரம் வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய மிக முக்கியமான வகைப்பாகமாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக, ரோல்ஸாக, டியூட்டிஸாக நாங்க பார்க்கின்ற முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால் அரசாங்கத்துக்கான தேசிய வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், ஃபார்முலேஷன் ஆஃப் த நேஷனல் பட்ஜெட், தேசிய வரவு செலவு திட்டத்தினுடைய தயாரிப்பு பணிகளை மேற்கொள்வதுதான் ஒரு நேஷனல் பட்ஜெட் டிபார்ட்மெண்டுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கு. இரண்டாவது, அவ்வாறு ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதோடு மாத்திரம் தன்னுடைய பணியை சுருக்கிக் கொள்ளாமல் அவ்வாறு தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த பொது நிதி முகாமைத்துவம் அல்லது செலவீட்டு சக்கரம், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட் சர்க்கிள், பொது நிதி முகாமைத்துவம், பொது நிதி முகாமைத்துவ கட்டுப்பாடு என்கின்ற விடயத்தை, பொது நிதியை முகாமை செய்தல், பொது நிதி செலவு முகாமைத்துவம் என்கின்ற அந்த முக்கியமான பணியை, கடமையை அவதானிப்பது இந்த நேஷனல் பட்ஜெட் டிபார்ட்மெண்டுடைய இரண்டாவது தொழிற்பாடாக. முதலாவது தொழிற்பாடு என்ன சொன்னோம்? நாட்டினுடைய தேசிய வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது, நேஷனல் பட்ஜெட்டை ஃபார்முலேட் பண்றது முதலாவது தொழிற்பாடு. இரண்டாவது என்ன? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட், பொது நிதி செலவு முகாமைத்துவம். அவ்வாறு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வகுக்கப்பட்ட கொள்கைகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், பொது நிதி செலவு முகாமைத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பன தொடர்பான விடயங்களை பற்றி ஆய்வு செய்வதும் அவற்றுக்கான பணிப்புரைகளை விடுப்பதும் இரண்டாவது முக்கிய தொழிற்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது, ஒரு வரவு செலவு திட்டத்தினுடைய மூன்றாவது முக்கியமான தொழிற்பாடாக நாங்க முற்பண கணக்கு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் அப்படின்னு நாங்க பதிக்கிறோம். முற்பண கணக்கு தொடர்பான நடவடிக்கைகள் என்றால் ஒரு விரிவான விடயம். இந்த நேர பரப்புக்குள்ள சுருக்கமாக சொல்லிவிட்டுலாம். 2ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 5வது உபபகுதி முற்பண கணக்கு என்கின்ற விடயங்களை பற்றி கதைக்கும். அரசாங்கம் சில முயற்சிகளுக்கு முன்கூட்டியே பணம் வழங்கி செயற்படுத்தினால் அவற்றை முற்பணம் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளும். விரிவாக என்னால போக இயலாது. இரண்டாவது, 15ஆம் எஃப்ஆர்னுடைய 1 தொடக்கம் 7 வரையான பரப்புகள் முற்பண கணக்கு தொடர்பான வகைகளை, முற்பண கணக்கு தொடர்பான எல்லைகளையும் பற்றி கதைக்கும். அந்த வகையிலே அரசாங்கத்திலே முற்பண கணக்குகளாக அபிவிருத்தி முற்பண கணக்கு, உற்பத்தி முற்பண கணக்கு, வியாபார முற்பண கணக்கு, வியாபார இலாப முற்பண கணக்கு, களஞ்சிய முற்பண கணக்கு, அரச ஊழியர் முற்பண கணக்கு, அரச கூட்டுத்தாபன முற்பண கணக்கு, இவை எதுவும் அல்லாத நானாவித முற்பண கணக்கென 7 வகையான முற்பண கணக்குகள் உள்ளன என்பதை பற்றி நிதிப்பிரமாணம் 15 நமக்கு சொல்லித்தரும். அப்படியான முற்பண கணக்குகளினுடைய எல்லைகளாக
செலவினத்தினுடைய அல்லது கொடுப்பனவுகளினுடைய உச்ச எல்லை, பெறுவனவுகளினுடைய இழிவெல்லை, வரவு மீதிகளுடைய உச்ச எல்லை, பொறுப்புகளினுடைய உச்ச எல்லை என்கிற 4 எல்லைகளை பற்றி கதை. அந்த முற்பண கணக்கினுடைய எல்லைகளை நிர்ணயம் செய்கின்ற தொழிற்பாட்டையும் இந்த தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் தான் ஆற்றும். அதான் நம்மளோட பாயிண்ட். முற்பண கணக்குன்ற விடயத்தை பற்றி அது பெரிய செய்தி, நாங்கள் அதுக்குள்ள போக இயலாது. நிதி பிரமாணம் 2 5வது உபகூறு, 15ஆம் எஃப்ஆர் 1 தொடக்கம் 7ஆம் உபகூறு, 39ஆம் இலக்க எஃப்ஆர் புதிய முற்பண கணக்கினை ஆரம்பிப்பதற்கான விண்ணப்பம் தொடர்பான 7 அம்சங்கள், அதுக்கு மேலதிகமாக 73ஆம் எஃப்ஆர் முற்பண கணக்கினுடைய எல்லை மாற்றங்கள் சம்பந்தமான விடயம், அவற்றுக்கு மேலதிகமாக நிதி பிரமாணம் 501 தொடக்கம் 515 வரையில் முற்பண கணக்கினுடைய வகைகள் சம்பந்தமாக எல்லை மீறலற்ற செயற்பாடுகள் சம்பந்தமான பல விடயங்களை பற்றி கதைக்கும். இப்படியான அந்த முற்பண கணக்கிலே நாங்க மிக முக்கியமான 4 எல்லைகள் காணப்படும். செலவினத்தின் உச்ச எல்லை, பெறுவனவுகளின் இழிவெல்லை, வரவு மீதிகளின் உச்ச எல்லை, பொறுப்புகளின் உச்ச எல்லை என்கின்ற விடயம். நீங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரிய வேணும், முற்பண கணக்கினுடைய எல்லைகள் என்று மாத்திரம் எடுத்துக்கொண்டால் போதும். The limits of advance accounts, அது எந்த அளவில் இருக்க வேணும் என்பது பற்றிய தீர்மானங்களை, அவற்றினுடைய எல்லைகளை வரையறை செய்கின்ற பணியை ஆற்றுவதுதான் ஒரு திரைசேரி கீழ் இருக்கக்கூடிய நேஷனல் பட்ஜெட் டிபார்ட்மெண்டுடைய 3வது தொழிற்பாடு. முதலாவது என்ன சொன்னா, ஃபார்முலேட் பண்றது பட்ஜெட். 2வது என்ன சொன்னா, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை மேனேஜ்மெண்ட் செய்கிறது. முதலாவது வரவு செலவு திட்டத்தை அமைக்கிறது, தயாரிக்கிறது. 2வது பொது செலவின முகாமைத்துவத்தை மேற்கொள்றது. 3வது முற்பண கணக்கு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. முற்பண கணக்கு தொடர்பான நடவடிக்கை என்றால், முற்பண கணக்குகளை நாம அப்ப 5-7 வகை சொன்னது போல 501ஆம் எஃப்ஆர் அவற்றை சுருக்கி 3 வகையாக சொல்லும். களஞ்சிய முற்பண கணக்குகள் என்றும், உற்பத்தி வியாபார முற்பண கணக்குகள் என்றும், நானாவித முற்பண கணக்குகள், விசேட முற்பண கணக்குகள் என 3 வகைக்குள்ள கொண்டு வரும். இந்த முற்பண கணக்குகள் தொடர்பான விடயங்களை பார்ப்பது, அவதானிப்பது, அவற்றுக்கான எல்லைகளை நிர்ணயம் செய்வது போன்ற ஆக்டிவிட்டிஸ், அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸை மேற்கொள்வதும் இந்த தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய ஒரு டியூட்டிஸாக, ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பட்ஜெட்டரி மானிட்டரி இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஒரு பட்ஜெட் மானிட்டரிங், வரவு செலவு திட்ட முகாமைத்துவ செயற்பாட்டு தொடர்பான நடைமுறைகளை, நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் இந்த வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய ஒரு முக்கியமான தொழிற்பாடாக காணப்படுது. வரவு செலவு திட்டத்தை தயாரிச்சுட்டு பாராளுமன்றத்துல சமர்ப்பிச்சுட்டு அதை மாத்திரம் விடுவதால நம்முடைய இலக்கை அடைந்து கொள்ள இயலாது. எனவே அதை மானிட்டர் பண்ணுவதற்காக அந்த பட்ஜெட்டரி மானிட்டரிங், வரவு செலவு திட்டத்தை கண்காணித்தல் என்கின்ற பணியை அது பல்வேறுபட்ட சுற்றுருவங்களை வெளியிடுவதனூடாக, காலத்துக்கு காலம் செலவினுடைய கட்டுப்பாடுகளை விதிப்பதனூடாக, இப்படியான பல கருமங்களை செய்வதனூடாக அந்த வரவு செலவு திட்ட மானிட்டரிங் என்கின்ற விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற, இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற பணியையும் வரவு செலவு திட்ட திணை மேலதிகமாக அரசாங்கத்தினுடைய இந்த வளங்களை, அரசாங்கத்தினுடைய வள முகாமைத்துவத்தினை கருத்திட்டங்களுக்கும் திட்டமிடங்களுக்கும் தேவையான இந்த வளங்களினுடைய ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதும் வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய மற்றும் ஒரு பணியாக நாங்க பார்க்கிறோம். இது தொடர்பான விரிவான நோட்ஸை இந்த மொழியிலுக்குள்ள சேர்த்துக்கொள்ள, இந்த வகுப்பு முடிவடைந்த பிறகு உடன் உங்களுக்கு நான் அதையும் உங்களுக்கு சேர்த்து கதைக்கத்துக்கு கீழே வரக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதாக இருக்கும். எனவே அது தொடர்பான மற்றொரு மொழியில நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா அது உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ள கிடைச்சுக்கொள்ள. எனவே உங்களுக்கு நான் என்ன சொல்ற விடயங்கள் உங்களுக்கு சேரும் இந்த வகுப்பினுடைய முடிவில். எதப்படி இருந்தாலும் ஒரு வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய வகிப்பாகம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஒரு வரவு செலவு திட்ட திணைக்களம் 6 முக்கியமான வகிப்பாகத்தை செய்யும். 1, வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது. 2, செலவீட்டு முகாமைத்துவத்தினை மேற்கொள்வது. 3, முற்பண கணக்கு தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. அதுபோல 4, வரவு செலவு திட்டத்தினுடைய மேற்பார்வை செய்தல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. அதுபோல கருத்திட்டங்களுக்கும் அதுபோல நிகழ்ச்சி திட்டங்களுக்கும் வளங்களினுடைய ஒதுக்கீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதும்
இவை அல்லாத ஏனைய வரவு செலவு திட்ட நடவடிக்கைகள் சார்ந்த விடயங்களை செய்வதும் ஒரு வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய பணிகளாக காணப்படும். இவை தொடர்பான விவரங்களை நாங்க அந்த அரசுரை கொள்கை திணைக்களத்தின் கடமைகளும் பொறுப்புகளும் என்று பிழைய அடிபட்டு வசனம் அதை நீங்க மாத்திக்கொள்ளுங்க. அரசுரை கொள்கை திணைக்களத்துக்கு கீழே இருக்குது வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் கடமைகளும் பொறுப்புகளும் மாற்றிக்கொள்ளுங்க. அந்த மொழியுள்ள 4ஆம் பேஜில அரசுரை கொள்கை திணைக்களத்தின் கடமைகளும் பொறுப்புகளும் என்று அடிபற்றி அது வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் கடமைகளும் பொறுப்புகளும் என்று மாற்றிக்கொள்ளும். மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு தெரிய வரும். நான் முதல்ல கதைத்த இந்த பட்ஜெட் ஃபார்முலேஷன் என்கின்ற விடயம் தான் முதலாவது உங்களுக்கு சொல்லப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான திட்டமிடல் நடவடிக்கைகளுக்கு அமைய நிதி முகாமைத்துவம் சட்டத்தின்படி அரசின் மூலம் விதிக்கப்பட்டுள்ள நிதி இலக்கை அடைந்து கொள்ளும் போது உரிய அமைச்சு திணைக்களங்கள் திரைசேரி இப்படியான அம்சங்களின் ஊடாக எவ்வாறு ஒரு வரவு செலவு திட்ட தயாரிப்பு இடம்பெறுகின்றது என்கின்ற விவரங்கள் நான் உங்களுக்கு போட இருக்கின்ற நோட்ஸினூடாக நீங்க அறிந்து கொள்ளலாம். ஏன்னா வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக திரைசேரிக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த வரவு செலவு திட்ட திணைக்களம் பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி அவற்றுக்கான டைம் டேபிள்களை போடும். என்னென்ன விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை பற்றி சொல்லும். என்னென்ன விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை பற்றி சொல்லும். என்னென்ன விடயங்கள்ல சிக்கனத்தன்மை இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை பற்றி சொல்லும். இவைகள் எல்லாம் தற்பொழுது செயற்படுத்தப்படுவது இட்னிஸ் என்கின்ற ஒரு சாஃப்ட்வேரோடாக செய்யப்படுகிறது. இட்னிஸ் என்கின்ற சாஃப்ட்வேரோடாகத்தான் பட்ஜெட் பைப்லைன் என்கின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதனூடாகத்தான் நாங்க அதை செய்து கொள்வோம். நீங்க www.treasury.gov.lk கீழே போவீங்க என்றால் இட்னிஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒரு இது இருக்கு, நீங்க அங்க பார்த்து கொள்ளலாம். ஆனால் நீங்க அதுல லொகின் ஆக முடியாது. அது யூசர் நேம் பாஸ்வேர்டு வழங்கப்பட்ட ஆட்கள் மாத்திரம்தான் லொகின் ஆகிக்கொள்ள முடியும். அந்த வகையில இன்டகிரேட்டட் ட்ரெஸரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்கின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று காணப்படுது. இலங்கையில அதிக பொருட்செலவோடு கொரியன் கம்பெனியோடு ஒப்பந்தம் செய்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான செயற்திட்டம் தான் இந்த இட்னிஸ் என்கின்ற செயற்திட்டம். கொழும்பு, கம்பஹா ஆகிய இடங்கள் இது தற்பொழுது பூரணமான நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. ஏனைய மாவட்ட செயலகங்களோடு இது பட்ஜெட்டை செய்து கொள்வது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. எனவே இட்னிஸ் என்பது இன்டகிரேட்டட் ட்ரெஸரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்கின்ற அத்தகைய சாஃப்ட்வேரோடாகத்தான் தற்பொழுது வரவு செலவு திட்ட தயாரிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வரவு செலவு திட்ட தயாரிப்பு என்கின்ற பணியை செய்வது இந்த தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களமாக காணப்படும். அந்த தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்ற போது அங்க எந்தெந்த செலவுகளுக்கு என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற விதிகளை வெளியிடுகின்ற ஒரு பணியை அது பயன்படுத்தி கொண்டு வருது. இரண்டாவது நாங்க சொன்னோம் செலவீட்டு முகாமைத்துவம் என்று சொன்னோம். பப்ளிக் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அங்க தரப்பட்டிருக்குது. செலவீட்டு முகாமைத்துவம் என்கின்ற விடயம் வரவு செலவு திட்டங்களை தயாரித்தல் மற்றும் செலவீட்டு முகாமைத்துவம் தொடர்பான சுற்று நிருபங்கள், வழிகாட்டல்கள், அறிவுரைகளை வெளியீடு செய்கின்ற பணியை இந்த வரவு செலவு திட்ட திணைக்களம் வெளியீடு செய்யும். காலத்துக்கு காலம் சில வேளைகளை சொல்லுவாங்க, மின்சார செலவை 25% குறைச்சு கொள்ளுங்க, மூலதன செலவை 20% குறைச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த செலவினை முகாமைத்துவம் செய்வதற்கான சுற்று நிருபங்களையும் வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் வழங்குவது, அந்த வரவு செலவு திட்டத்தை வலுவூட்டுவதற்கான நடவடிக்கைகளை செய்வதும் இந்த வரவு செலவு திட்ட திணைக்களத்துடைய தொழிற்பாடு என்று சொல்றோம். அந்த தொழிற்பாட்டினை செய்வதனூடாக அரசு செலவிட்டு முகாமைத்துவத்தினை வலுவூட்டுகின்ற செயற்பாடாக அது அமைஞ்சு போயிடும். அது மாத்திரமல்லாமல் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்ட நிதியம் எதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதோ அல்லது ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக உறுதிப்படுத்தப்பட்ட வண்ணம் பொருத்தமான முறையில முகாமைத்துவ அமலாக்கம் ஒன்றை பேண வேண்டிய சூழல் ஏற்படுகின்ற போது அதற்கான அறிவுரைகளை வழங்கி செயற்படுவதும் இந்த அரசு செலவீட்டு முகாமைத்துவ பணியை செய்வதன் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ளும். இப்படியாக அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டங்களை தயாரிக்கின்ற அதே நேரத்துல அந்த வரவு செலவு திட்டத்துல காணப்படுகின்ற முக்கியமான செலவுகளை
நாங்க அதை பற்றி உங்களுக்கு போய் கதைப்பதற்கு இந்த நேரம் பொருத்தமாக இருக்காது. 2 வகையான முக்கியமான செலவுகள் காணப்படுது. ஒன்று வழங்கல் சேவை செலவுகள், 2 விசேட சட்ட சேவை செலவுகள். இந்த வழங்கல் சேவை செலவுகளை எவ்வாறு முகாமை செய்யலாம்? விசேட சட்ட சேவைகளுக்கு அல்ல, வழங்கல் சேவை செலவுகளை எவ்வாறு முகாமை செய்யலாம் என்கின்ற விடயங்களுக்கான விதிகளை வழங்கி, பணிப்புரைகளை வழங்கி, அப்படியான நடவடிக்கைகளுக்கான ஒரு மேற்பார்வை நடவடிக்கையை மேற்கொள்கின்ற ஒரு திணைக்கள செயற்பாடாக அரசு செலவீட்டு முகாமைத்துவ செயற்பாட்டை நாங்க பார்க்கிறோம். அவற்றுக்கு மேலதிகமாக அவற்றில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால், அவற்றில் ஏதாவது வினைத்திறனற்ற செயற்பாடுகள் இருந்தால், அவற்றில் ஏதாவது வீண் விரயமான செயற்பாடுகள் இருந்தால், அவற்றில் ஏதாவது நிதி மோசடியான தன்மைகள் இடம்பெற்றிருந்தால் அவற்றினை பற்றி ஆய்வு செய்து, கணக்காய்வு செய்து, அத்தகைய அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு அதற்கு கோப் என்கின்ற குழு காணப்படுகின்றது. கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட் சொல்லும் கோப்பா, அது மாதிரி கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைசஸ் கோபி, இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட 125ஆம் இளைஞர் கட்டளை சட்டத்தின் கீழ் அல்லது 152ஆம் விதிப்பிரமாணத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த கோப்புக்குழு தொடர்பான நடவடிக்கைகள், இலங்கையில் உங்களுக்கு தெரியும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிணைமுறை தொடர்பான மோசடிகளை வெளிக்காட்டிய ஒரு முக்கியமான குழுவாக இந்த கோப்புக்குழு என்கின்ற விடயங்களை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அத்தகைய இந்த கோப்புக்குழுவினுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு பிரதித்துவம் செய்கின்ற, பிரதிநிதித்துவமாக அதை முன்னெடுக்கின்ற, அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணிகளையும் இந்த வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய செலவு முகாமைத்துவம் என்கின்ற அம்சத்தின் கீழ் செயற்படுத்தி வருது. இப்படி செலவு முகாமைத்துவம் என்கின்ற பணியை ஆற்றுகின்ற ஒரு வகிப்பாக எவ்வாறு அமைகின்றது என்பதற்கான நோட்ஸ் உங்களுக்கு தந்தீங்க. அதை சுருக்கமாகி தரக்கூடிய விடயங்களை நான் அடுத்த மொழியுள்ள உங்களுக்கு போட்டுவிட நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அதுபோல நான் முன்னர் கதைத்தது போல இந்த முற்பண கணக்கில் காணப்படுகின்ற எல்லைகள், குறிப்பாக 3 வகையான முற்பண கணக்கு சம்பந்தமான விடயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும். அதுல களஞ்சிய முற்பண கணக்கு, அது போல உற்பத்தி வியாபார முற்பண கணக்கு, அது போல விசேட முற்பண கணக்கு. அந்த விசேட முற்பண கணக்கு நாங்க அரச உத்தியோகத்தர் முற்பண கணக்கு, அரச கூட்டுத்தாபன முற்பண கணக்குன்னு சொல்லி 3 வகையான முற்பண கணக்குகளையும் நடைமுறைப்படுத்துகின்ற, அதற்கான எல்லைகளை நிர்ணயம் செய்கின்ற பணியை இந்த தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களங்கள் செயற்படுத்தி வருது. நாம் அந்த எல்லைகளை எல்லாம் இங்க கதைச்சா உங்களோட மனசுக்குள்ள படுமோ இல்லையோ தெரியாது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது பற்றும். கொடுப்பனவுகளுக்கான உச்ச எல்லை, பெறுவனவுகளுக்கான இழிவெல்லை, வரவு மீதிகளுக்கான உச்ச எல்லை, பொறுப்புகளுக்கான உச்ச எல்லை என்கின்ற 4 எல்லைகளை பற்றி கதைக்கும். இந்த எல்லைகளை வரையறை செய்கின்ற தொழிற்பாட்டை, முற்பண கணக்குகளை நடைமுறைப்படுத்துகின்ற முற்பண கணக்கு என்கின்ற போது நாம் என்ன சொன்ன மாதிரி களஞ்சிய முற்பண கணக்கு, உற்பத்தி வியாபார இலாப நட்ட கணக்கு முற்பண கணக்கு, விசேட முற்பண கணக்கு, இந்த 3 முற்பண கணக்குகளையும் அவற்றுக்கான எல்லைகளையும் வரையறை செய்கின்ற தொழிற்பாட்டை இந்த தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் செய்து வருது. அதற்கு மேலதிகமாக வரவு செலவு திட்டத்தினுடைய மேற்பார்வையும் நடைமுறைப்படுத்தும். அதாவது மானிட்டரிங் பண்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, பட்ஜெட்டரிய மானிட்டர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற செயற்பாட்டை இந்த வரவு செலவு திட்ட திணைக்களம் செயற்படுத்தி வந்து அந்த ஏனைய பணிகள், அந்த 6 பணிகள் தொடர்பான விவரங்களையும் நான் உங்களுக்கு அடுத்த மொழியுள்ள உங்களுக்கு நான் இந்த வகுப்பிற்கு நிறைவில அனுப்புகின்ற போது நீங்க அறிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் திரை செயலுக்கு கீழே பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி வரும் என்கின்ற விடயத்தை நீங்க வாசிப்பதனூடாக புரிந்து கொள்ள வரும். அது போல இந்த திரை செயலுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்றும் ஒரு திணைக்களம் தான் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் நாங்க சொல்றோம். மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் என்பது ஒரு அரசு துறைக்கு தேவையான பதவி அணிகளை இனம் காண்பது இதனுடைய முக்கியமான பணியாக இருக்கு. நீங்க அரசாங்கத்தில இணைகின்ற போது உங்களுக்கு தெரிய வரும், இணைந்தாக்களுக்கு தெரிய வரும், நிதி பிரமாணம் 71ஆம் இலக்க நிதி பிரமாணம் ஒரு அரசாங்கத்தினுடைய பதவி பெயர், அரசாங்கத்தினுடைய வேதன அளவு திட்டங்கள், பதவி தரங்கள், வகுப்புகள் போன்றவைகளை உருவாக்குகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி கதைக்கும். அது மாத்திரமல்லாமல் புதிய பதவி அணிக்கு ஆட்களை சேர்க்கின்ற அந்த பணிகளை செய்வதற்கு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்ளடக்குவதற்கு இந்த வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்தினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற
பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி சொல்லி இப்படியாக அரச துறைக்கு தேவையான பதவி அணிகளை இனங்காண்கின்ற முக்கியமான பணியை செய்வது முகாமைத்துவ சேவைகள் திணைக்களமாக இருக்கும். பல்வேறுபட்ட அரச துறைக்கு தேவையான பதவி அணிகளை இனங்காண வேண்டி இருக்கும். அது மாத்திரமல்லாமல் பதவிகள் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த பதவிகளை மீளாய்வு செய்ய வேண்டிய பணி ஒன்று காணப்படுது. என்ன பணி, என்ன முறை, என்ன தொகுதிக்குள்ள என்ன முறைமைக்குள்ள பதவி அணிகளை நாங்க கொண்டு வரலாம் என்கின்ற மீளாய்வை செய்ய வேண்டிய கடமையும் இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தை சார்ந்ததாக காணப்படுகிறது. இதை வெறுமனே பதவி அணிகளை உருவாக்குவதோடு மாத்திரமல்லாமல், பதவி தரங்களை வகுப்பதோடு மாத்திரமல்லாமல், அந்த உருவாக்கப்பட்ட பதவி அணியோ அல்லது பதவி தரங்களையோ மீளாய்வு செய்கின்ற கடமைகளையும் என்ன தொகுதியாக என்ன முறைமை ஊடாக இந்த உருவாக்கப்பட்ட பதவி அணிகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாமா, மாற்றிக்கொள்வதால் நன்மை இருக்குமா, மாற்றுவதால் ஏதும் வினைத்திறனான விடயங்கள் நாம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்பன போன்ற விடயங்களை பற்றி பார்ப்பதும் இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய கடமையாக நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சில உருவாக்கப்பட்ட பதவி அணிகள் கால ஓட்டத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய தேவைகள் கொண்டதாக காணப்படும். எனவே நாங்க பல பதவிகளை உருவாக்கி இருப்பாங்க, அந்த பதவிகள் கால ஓட்டத்தில இல்லாமலாக்கப்பட வேண்டிய, வரிதாக்கப்பட வேண்டிய, அந்த பதவியினுடைய பெயர் இல்லாமலாக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று ஏற்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப நீங்க டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்கீங்க. நான் பதவிக்கு இணைந்து கொண்டது நிகழ்ச்சி திட்ட உதவியாளர், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட். இப்ப அந்த டிசிக்னேஷன்ல எங்கேயுமே ஆட்சேர்ப்பு இடம்பெறுவது இல்லை. அதுக்கு பிறகு டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், டிஏ என்று நினைச்சு கொண்டாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பதவி பெயர். பிறகு இவை எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு டிஓவாக நினைச்சு கொண்டாங்க. டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ், மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர்ஸ், முதல் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், அது மாதிரி பட்ஜெட் அசிஸ்டன்ட், இப்படி பல்வேறுபட்ட பதவி பெயர்கள் காணப்படுகிறது. இந்த பதவி பெயர்கள் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த பதவி பெயர்கள் பொருத்தமற்றதாக இருந்தால், அந்த பதவியின் கீழ் யாருமே இல்லாமல் இருந்தால், ஏதாவது ஒரு பதவி பெயரின் கீழ் ஏதாவது ஒரு திணைக்களத்தில் காணப்பட்ட பதவி பெயர் அந்த திணைக்களத்தினுடைய மூடுகை காரணமாக ஒழிக்கப்பட வேண்டியிருந்தால், அவ்வாறு ஒழிக்கப்பட வேண்டிய பதவி அணிகளை இனங்காண்பதும் அவற்றை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதும் இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய கடமையாக காணப்படும். அது மாதிரி பதவிகளை அனுமதித்து அந்த பதவிகளுக்கான சம்பள நிர்ணயங்களை செய்வதும் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய பணியாக காணப்படும். நமக்கு தெரியும், நாடளாவிய ரீதியில இந்த ஆசிரியர்களுக்கான பதவியினுடைய சம்பளங்களையும் அந்த பதவியினுடைய அமைப்பையும் மாற்றுவதற்கான போராட்டங்கள் நடைபெற்று வருது. சுபோதினியன் அறிக்கை என்கின்ற அறிக்கையூடாக இந்த முறைமைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோஷங்கள் நாட்டில் எழுதப்பட்டு வருது. எனவே இந்த பதவியினுடைய சேர்ப்பு அவருடைய சொல்ல எங்களை ஒரு 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 ஒன்று ஒரு கம்பைனா எங்கள் ஆசிரியர் சேவைகள், அதிபர் சேவையை தனி குழுமமாக ஆக்கி கொள்கின்ற செயற்பாட்டை செய்யுங்க, எங்களுக்கு இப்படியான சம்பள மாற்றங்களை செய்தாங்க என்ற கோஷம் நாட்டில் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இது இப்படியான பதவிகள் தொடர்பான அனுமதித்தல், அதற்கான சம்பளத்தினுடைய நிர்ணயங்களை மேற்கொள்ளுதல், இதெல்லாம் செய்ய வேண்டியது இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய பணியாக காணப்படும். அது மாதிரி மேலதிகமான ஊழியர்கள் இருக்காங்களா, அந்த காடர் ரிப்போர்ட்டோட எடுத்துக்கொள்வாங்க. காடர் ரிப்போர்ட் என்பது உண்மையாக இந்த பணியில அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணி எத்தனை பேர் இருக்க வேண்டும், அதுல எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா உண்மையாக அந்த இருக்க வேண்டிய எண்ணிக்கையிலும் பார்க்க குறைவாக இருக்காங்களா, கூடுதலாக இருக்காங்க. கூடுதலாக இருந்தால் அத்தகைய கூடுதலாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களை இனங்கண்டு அவர்களை மீண்டும் பயனுள்ளவாறு சேவையில ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் ஆகிய பணியையும் இந்த திரைசேரியில் காணப்படக்கூடிய இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் ஆற்றி வருகிறது. அப்ப சுருக்கமாக சொல்லுவமாக இருந்தால், ஒரு முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய பகிர்வாகம் என்னவாக இருக்கின்றால், பதவி அணிகள், அரசாங்க துறைக்குள்ள இருக்கக்கூடிய பதவி அணிகளை இனங்காண்றது முக்கியமான பணியாக இருக்கும். அவ்வாறு இனங்காணப்பட்ட பதவி அணியினை மீளாய்வு செய்கின்ற தொழிற்பாடு அவர்களுடைய அடுத்த பணியாக காணப்படும். அதுபோல ஏதாவது இனங்காணப்பட்ட பதவி அணி ஒழிக்கப்பட வேண்டியதாக இருந்தால்
அவ்வாறு ஒழிக்கப்பட வேண்டிய பதவி அணிகளை இனங்கண்டு அவற்றை ஒழிப்பு செய்வதற்காக, அவற்றை இல்லாமலாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதும் இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய கடமையாக காணப்படுது. அதற்கு மேலதிகமாக பதவியினை அனுமதிக்கின்ற, புதிதான பதவியினை அனுமதிக்கின்ற அந்த பதவியினருக்கான சம்பள நிர்ணயங்களை, வேதன அளவு திட்டங்களை அமுல்படுத்துகின்ற ஒரு திணைக்களமாக இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் காணப்படும். அவற்றுக்கு மேலதிகமான ஊழியர்கள் காணப்படுவார்களாக இருந்தால் அவர்களை இனங்கண்டு அவற்றை சரியான ஒரு சேவையில் அவர்களை ஈடுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இந்த முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய வகிபாகமாக காணப்படும். நிறைய வகிபாகங்கள் நான் தந்திருக்கேன். அவற்றை வாசிப்பதனூடாக நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 1 minute போதுமா டெலிபோன் கால் ஒன்று வரும். எனவே ஒரு திரைசேரியின் கீழ் காணப்படத்தக்கதான முகாமைத்துவ சேவைகள் திணைக்களம் என்று, முகாமைத்துவ சேவை என்றால் உங்களோட மனசுக்குள்ள வர வேண்டியது ஆளணி முகாமைத்துவம். தேவையான ஆளணியை சேர்ப்பது, அதற்கான பதவிகளை உருவாக்குவது, பதவி தரங்களை வகுப்பது, தேவையற்ற மேலதிகமான பதவிகளை இல்லாமலாக்குவது, புதிதான பதவிகளுக்கான வேதன அளவு திட்டங்களை நிர்ணயம் செய்வது, மேலதிகமான ஊழியர்களை பொருத்தமான துறைகளுக்கு மீள்பகிர்வு செய்வது, இப்படியான பணிகளை செய்வது ஒரு முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக காணப்படும். அது போல பொது தொழில் முயற்சிகள் திணைக்களம் காணப்படுகிறது. பப்ளிக் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட். பொது தொழில் முயற்சிகள் என்பது உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் இலாபம் ஈட்டக்கூடியதான, நன்மைகளை பெறக்கூடியதான திணைக்களங்களாக அல்லது அரச கம்பெனி சட்டத்தின் கீழ் 2007ஆம் ஆண்டினுடைய 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்த கம்பெனிகளாக, அரசாங்கத்தினுடைய 51% அரசாங்கத்தினுடைய உடைமையை கொண்ட கம்பெனிகளாக அல்லது தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களை நாங்க மேற்பார்வை செய்கின்ற பணிகளுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய திணைக்களம் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொது தொழில் முயற்சிகள் திணைக்களமாக இருக்கு. ஒரு பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்துக்கென பொது தொழில் முயற்சிகள் பணிப்பாளர் நாயகம் ஒருவர் இருப்பார். அவர்தான் நாங்க முன்ன சொன்ன அந்த முற்பண கணக்கு முயற்சி தொடர்பான விடயங்களை நாங்க புதிதாக ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அவற்றுக்கான அனுமதியை வழங்குவது இந்த பொது தொழில் முயற்சிகளுடைய ஒரு கடமையாக காணப்படும். இனி அந்த வகையிலே பொது தொழில் முயற்சிகளுடைய நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ், அந்த குட் கவர்னன்ஸினை நாங்க எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது தொடர்பான பரிந்துரைகளை மேற்கொள்வது இந்த பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்தினுடைய ஒரு கடமையாக, ஒரு பொறுப்பாக நாங்க பார்க்கிறோம். ஒரு நல்லாள்கை என்பது ஒரு நிறுவனத்தினுடைய பொது தொழில் முயற்சியினுடைய நல்லாள்கையினை மேம்படுத்துவதற்கு என்னென்ன எத்தகைய சட்டங்களை, நியதி சட்டங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்பதற்கான விதிகளை, விதப்புரைகளை வழங்குவது பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்தினுடைய கடமைகளாக, பொறுப்புகளாக நாங்க பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஒரு பொது தொழில் முயற்சியானது ஒரு வள பயன்பாட்டினை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்வது. ஏனென்றால் அங்கு பொதுவாகவே இலாபம் என்கின்ற ஒரு கருப்பொருள் காணப்படும். இலாபத்தை எவ்வாறு எப்படி சிம்பிளா புரிஞ்சோம்னா, கோப் சிட்டிஸ், அது மாதிரி இந்த ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன்ஸ், சத்தோசர், இப்படியான திணைக்களங்கள் எல்லாம் வருவது இந்த பொது முயற்சிகள் தொழில் திணைக்களத்தின் கீழ் வரக்கூடியவை. அது மாதிரி அரசுக்கு சொந்தமான கம்பெனிகளாக இருக்கக்கூடியவை. இவையெல்லாம் ஏதோ ஒரு அடிப்படை இலாபங்களை மையமாக கொண்டு செயற்படுகின்ற திணைக்களங்களாக நாங்க பார்க்க, அமைப்புகளாக பார்க்க, நிறுவனங்களாக பார்க்க. ஏன்னா இத்தகைய பொது தொழில் முயற்சிகளின் கீழ் காணப்படக்கூடியதான வளங்களினுடைய பிரயோகம் சிக்கனமானதாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த இலக்கினை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே தொழில் முயற்சிகளின் குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களை திறம்பட அடைந்து கொள்வதற்காக அதன் வள பயன்பாட்டில் சிக்கனத்தினையும் வினைத்திறனையும் உறுதி செய்து கொள்வது இந்த பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்தினுடைய மிக முக்கியமான தொழிற்பாடாக காணப்படும். அது மாதிரி மணி மார்க்கெட்டில பணச்சந்தையை கண்காணிக்கிறது, அந்த பணச்சந்தையில கண்காணிப்பு செய்து அதற்கான மேம்படுத்தல்களை
அறிவுறுத்தல்களை அறிவுரைகளை வழங்குவதும் இந்த பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக காணப்படுது. அது மாதிரி கணக்கீட்டு கொள்கைகளை நடைமுறை சார்ந்த பிரச்சினைகளினை வரையறைத்து அது எவ்வாறு அந்த பொறுப்புகளில் இருந்து அந்த நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எத்தகைய ஆலோசனைகளை வழங்கலாம் என்கின்ற விடயங்களை பற்றி ஆய்வு செய்வதும் அவற்றுக்கான விளக்கங்களை வழங்குவதும் இந்த பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக இருக்கு. என்று அவங்களுக்கு தெரியும், பொது தொழில் முயற்சிகளின் கீழ் கணக்கு வைப்பதற்கு கணக்கீட்டு கொள்கைகளை எத்தகைய கணக்கீட்டு கொள்கைகள் இந்த திணைக்களங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பது தொடர்பான கணக்கீட்டு கொள்கை தொடர்பான விதப்புரைகளை வழங்குவதும் அவற்றை மேற்பார்வை செய்வதும் பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்தினுடைய கடமையாக காணப்படுகிறது. அந்த வகையில் நாங்க திரைசேரிகள் இருக்கக்கூடிய நிதி அமைச்சனுடைய கடமைகள் பொறுப்புகளை பற்றி கதைச்சிருக்கோம். அது போல வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய கொள்கைகளை பொறுப்புகளை பற்றி கதைச்சிருக்கோம். அது போல பிஸ்கால் பாலிசி டிபார்ட்மெண்ட் பொறுப்புகளை பற்றி கதைச்சிருக்கோம். அது போல பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்தினுடைய கொள்கைகளை பற்றி கதைச்சிருக்கோம். அந்த வரிசையில பொது நிதி திணைக்களம் ஒன்று காணப்படுது. மிக முக்கியமான திணைக்களத்தில் ஒன்று இந்த பொது நிதிகள் திணைக்களம். இந்த பொது நிதிகள் திணைக்களம் தான் அரசாங்கத்தினுடைய பொது நிதியை மேற்பார்வை செய்வதற்கு தேவையான பிரமாணங்களை வெளியீடு செய்வதும் அந்த பிரமாணங்கள் திணைக்களங்களினால் பின்பற்றப்பட்டு வருகின்றனவா இல்லையா என்பதை மேற்பார்வை செய்வதும் அந்த பிரமாணங்களுக்கு தேவையான மேம்படுத்தல் தொடர்பான விடயங்கள் ரிவிஷன்ஸ், அந்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட பிரமாணங்களுக்கு ஏதாவது மேம்பாடுகளை அப்டேஷனை வெளியிடுதல் போன்ற தொழிற்பாடுகளை மேற்கொள்வது இந்த பொது நிதி திணைக்களமாக இருக்கு. குறிப்பாக பொது நிதியை கையாள்வதற்கு பைனான்சியல் ரெகுலேஷன் என்கின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய பொது நிதி பிரமாணங்கள் காணப்படுது. அந்த பொது நிதி பிரமாணங்களை தயாரித்து அவற்றை மீளாய்வு செய்து அவற்றை மேம்படுத்துகின்ற அவற்றை பிரசித்தப்படுத்துகின்ற பணியை செய்வது இந்த பொது நிதி திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், பொது நிதி என்பது பைனான்சியல் ரெகுலேஷன் என்பதற்கு காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட அப்டேஷனை வெளியிட்டிருக்கும். குறிப்பாக கடைசியாக 1/2020 என்கின்ற சுற்றுருவத்தினூடாக பல்வேறுபட்ட நிதி பிரமாணங்களுக்கான மாற்றங்களை செய்தது. குறிப்பாக நாங்க 108ஆம் இலக்க நிதி பிரமாணம், 124ஆம் இலக்க, 125ஆம் இலக்க, 154ஆம் இலக்க, 153ஆம் இலக்க நிதி பிரமாணங்களுக்கு, அதுபோல 756ஆம் இலக்கு, இப்படியான பல நிதி பிரமாணங்களில் பல்வேறுபட்ட மாற்றங்களை அந்த 1/2020 சுற்றுலத்தினூடாக அது மேம்படுத்தல் நடவடிக்கையை செய்திருக்கு. இப்படி நிதி பிரமாணங்களை தயாரிப்பது, நிதி பிரமாணங்கள் பின்பற்றப்படுதலை உறுதி செய்வது, அந்த நிதி பிரமாணங்கள் தொடர்பான மேம்படுத்தல் தொடர்பான விதிப்புரைகளை பணிப்புரைகளை வழங்குவதும் இந்த பொது நிதி திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக நாங்க பார்க்கிறோம். அது மாதிரி அதே நேரத்துல இந்த கோப்புக்குழு நான் முன்ன சொன்ன மாதிரி நிதி பிரமாணம் 152க்கு கீழே அல்லது 125ஆம் இலக்க நிலையியற் கட்டளை சட்டத்திற்கு கீழே அரசாங்கத்தினுடைய திணைக்களங்களில் அமைச்சு அலுவலகங்களில் காணப்படுகின்ற கணக்குகள் தொடர்பான அறிக்கைகளுக்கு பாராளுமன்றத்தில அரசியலமைப்பு சட்டம் 154 கீழ் கணக்காய்வாளர் நாயகம் அவருக்கு வகிபாகம் ஒன்று இருக்குது, கடமை பொறுப்பு ஒன்று இருக்குது. நிதியாண்டு முடிவடைந்து 10 மாதங்களுக்குள் அந்த திணைக்களங்களிலும் அமைச்சலுவலகங்களிலும் அது மாதிரி பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்திலும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்றவற்றில் இடம்பெற்ற கணக்குகள் தொடர்பான கணக்காய்வு அறிக்கையே அவர் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பார். அது தொடர்பாக கோப்புக்குழு அரச கணக்குகள் திணைக்களம், கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைசஸ், அந்த குழு அந்த கணக்குகளை ஆய்வு செய்து ஒரு சிபார்சினை நடைமுறைப்படுத்துவதற்கு வெளியீடு செய்யும். அத்தகைய சிபாரிசு அந்த கோப்புக்குழுவினால வெளியிடப்படுகின்ற அத்தகைய சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு திணைக்களமாக பொது நிதி திணைக்களத்தை நாங்க பார்க்கிறோம். எனவே பொது நிதி திணைக்களம் என்பது பொது நிதியை முகாமை செய்வதற்கான பிரமாணங்களை வெளியிடுவது, அவை பின்பற்றப்படுகின்றதா என்பதை மீளாய்வு செய்வது, மேற்பார்வை செய்வது, அத்தகைய வெளியிடப்பட்ட பிரமாணங்களுக்கான மீளாய்வுகளை மேற்கொள்கின்ற அந்த பணியை செய்வதோ அந்த பிரமாணங்களின் அடிப்படையில் பொது நிதியினை முகாமை செய்வதற்காக கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய அந்த அறிக்கையின் பிரகாரம்
கோப்புக்குழுவினுடைய அந்த பரிசீலனை தொடர்பான அறிக்கையை நடைமுறைப்படுத்துகின்ற பணியையும் கடமையையும் கொண்டிருப்பதுதான் இந்த பொது திணைக்களத்தினுடைய வகிபாகமாக நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த ஆடிட்டர் ஜெனரலினுடைய அறிக்கை தொடர்பாக பின்னூட்டல்களை வழங்கும். ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 154ஆம் பிரிவின் பிரகாரம் ஆடிட்டர் ஜெனரல் இந்த திணைக்களங்கள், அமைச்சு அலுவலகங்கள் போன்ற ஆணைக்குழு அலுவலகங்கள், அரசுக்கு சொந்தமான கம்பெனி போன்ற பொது முயற்சிகள் திணைக்களத்தினுடைய கணக்குகளை கணக்காய்வு செய்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருப்பார். அந்த அறிக்கைகள் தொடர்பாக அவருடைய பரிந்துரைகள் இருக்கும். அந்த பரிந்துரைகளை திரைசேரியினுடைய குறிப்புகளாக ட்ரெஸரி மினிட்ஸ் சொல்லுவாங்க. 155ஆம் இலக்க நிதி பிரமாணம் சொல்லுகின்ற திரைசேரி குறிப்புகள் என்கின்ற ஒரு அம்சம் இருக்குது. அந்த திரைசேரி குறிப்புகளை வெளியீடு செய்து அதற்கான பின்னூட்டல்களை வழங்குவதும் இந்த நிதி அமைச்சர் பொது நிதி திணைக்களத்தினுடைய கொள்கையாக, திட்டமாக, அதனுடைய கடமையாக நாங்க பார்க்கிறோம். அது மாதிரி அரசாங்கத்திற்கான பெருகை நடைமுறைகள் காணப்படும். அந்த பெருகை நடைமுறைகளை வினைத்திறன் வாய்ந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இந்த அரசாங்கத்தினுடைய பொது நிதி திணைக்களத்தினுடைய வகிபாகமாக பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், ப்ரொக்யூர்மென்ட் என்கின்ற விடயங்களை பற்றி அரசு திணைக்களங்களை வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தர்கள் நீங்க அறிந்திருப்பீங்க. பெருகை வழிகாட்டி கைநூல் என்கின்ற 2006ஆம் ஆண்டினுடைய வழிகாட்டி கைநூலையும் அதற்கு இச்சை வரை 40 வகையான சப்ளிமெண்டரியையும் வெளியிட்டிருக்குது. இப்படியாக ஒரு பொது நிதியை, ஒரு பெருகை நடைமுறையினை சிறந்த முறையில வலுவூட்டுவதற்கு காலத்துக்கு காலம் அதற்கான அப்டேஷன், சப்ளிமெண்டரிஸ், மேம்படுத்தல்களை வெளியீடு செய்து அவற்றை பின்பற்றுதலை உறுதி செய்வதற்காக பொது நிதி அரசாங்கத்தினுடைய பெருகையினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதும் இந்த பொது நிதி திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அரசாங்க திணைக்களங்கள்ல, அமைச்சு அலுவலகங்கள்ல பல்வேறுபட்ட மோசடிகள், குறைபாடுகள் இடம்பெறும். அவ்வாறு அரசாங்க திணைக்களத்தின் கீழ் மோசடிகள் அல்லது குறைபாடுகள் இடம்பெறுகின்ற பொழுது FR 104 தொடக்கம் 113 வரையில பல்வேறுபட்ட தொழிற்பாடுகள் நாங்க எடுக்க வேண்டி இருக்கும். அதை நீங்க நிதி முகாமைத்துவம் படிச்சிருந்தால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தால், ஸ்ட்ரீட்டா சொல்லி விடுவோமான, ஷோர்ட்டா சொல்லி விடுவோமாக இருந்தால் 104 கீழ் ஆரம்ப விசாரணை, இறுதி விசாரணை என்கின்ற கருமங்களை செய்யும். அப்படியான விசாரணைகளுக்கு அதனுடைய பெருமான வீச்சுகளை கொண்டு பெருமான வீச்சுகளுக்கு ஏற்ப இந்த பொது நிதி திணைக்களத்துக்கு அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு வரும். சில விடயங்கள் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அறிக்கை செய்தால் போதுமானதாக இருக்கும். சில விடயங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகருக்கு தெரியப்படுத்தினால் போதுமாக இருக்கும். இப்படியான விடயங்கள் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் சில விடயங்கள், குறிப்பாக களவு மோசடியோடு சம்பந்தப்பட்ட விடயதாரங்களாக இருந்தால் அப்ப நாம பொது நிதி திணைக்களத்திற்கும் அவற்றை சொல்ல வேண்டியதாக இருக்கும். எனவே நிதி பிரமாண 104 கீழ் இந்த ஆரம்ப விசாரணை, இறுதி விசாரணை தொடர்பான விடயங்களை கையாள்வதற்கான அதிகாரிகள் சில எல்லைகளுக்கு அப்பால் திரைசேரியுடைய பொது நிதி திணைக்களத்தினுடைய வகிபாகத்தின் கீழ் வரும். அது போல இந்த நட்டங்களை கையாள்கின்ற அதிகாரிகள் சம்பந்தமாக நிதி பிரமாண 108 சொல்லும் ஆறாருக்கு என்னென்ன எல்லைக்குள் 2,50,000 ரூபாய் வரை யாருக்கு, குறிப்பாக திணைக்கள தலைவருக்கு 2,50,000 ரூபாய் வரையிலும், அது மாதிரி பொது தொழில் முயற்சிகள் திணைக்களத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரையில் அந்த போர்டுக்கும், டிரெக்டர் போர்டுக்கும், அது மாதிரி 1 மில்லியன் வரையில் அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கு உத்தியோகத்திற்கும், 1 மில்லியன் வரையில் 2 மில்லியன் வரையில் அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கு உத்தியோகத்திற்கும், அது 105 நிதி பிரமாணத்தின் 1ஆம் உறுப்புரையின் கீழ் வரக்கூடிய விடயங்களாக இருந்தால் 5 மில்லியன் வரையான தொகையை கையாள்வதற்கு அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கு உத்தியோகத்திற்கும், அதற்கு மேலெல்லாம் பொது நிதி திணைக்களத்திற்கு தான் அந்த வகிபாகம் சென்றடை. இனி அந்த வகையிலே நட்டம் ஒன்று ஏற்படுகின்ற போது அவை தொடர்பாக பல்வேறுபட்ட அம்சங்கள் காணப்படுகின்றன. நட்டங்களை கையாள், அது போல நட்டங்கள் அறவிட முடியாத போது நிதி பிரமாண 109 1வது பிரிவின் பிரகாரம் அத்தகைய பதிவினை அழித்து விடுவதற்கு, பதிவழித்தல் ரைட் பண்ணுவதற்கோ அல்லது வெய்வர்ஸ்
விட்டு விடுவதற்கான கட்டளைகளை பிறப்பிப்பதற்கோ அத்தகைய கருமங்களை செய்வதும் இந்த பொது நிதி திணைக்களமாக இருக்கும். அது மாதிரி சில அரசுரைகளை விட்டு விடுவதற்கு 113ஆம் நிதி பிரமாணம் சொல்லுகின்ற நியதி சட்ட முறையான விட்டு விடுதல்களையும் பிற விட்டு விடுதல்களையும் பற்றிய விடயங்களை பற்றி நிதி பிரமாணம் 113 முதலாம் 2ஆம் விடயங்களை பற்றி சொல்லும். அப்படியான பிற விட்டு விடுதல்கள் எல்லாம் திரைசேரியில் காணப்படுகின்ற பொது நிதி திணைக்களத்தினுடைய வகிப்பாகத்தின் கீழ் வரும். எனவே சுருக்கமாக சொல்லுவோமாக இருந்தால் நிதி பிரமாணம் 104 தொடக்கம் 113 வரையில நட்டங்களோடு சம்பந்தப்பட்ட பல அம்சங்கள் காணப்படுது. அந்த அம்சங்களை கையாள்கின்ற பொறுப்பும் இந்த பொது நிதி திணைக்களத்தை சார்ந்ததாக இருக்கும். அவற்றுக்கு மேலதிகமாக திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் என்ற ஒரு திணைக்களம் இருக்கு. ட்ரெஸரி ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட், திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம். இந்த திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் தான் திணைக்களங்களுக்கு தேவையான செலவு செய்வதற்கு தேவையான காசு, கட்டு நிதி என்ன அதை சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட், அந்த கட்டு நிதியை விடுவிப்பது திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம். சுருக்கமாக நாங்கள் அதை TOD என்று சொல்லுவோம், ட்ரெஸரி ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். திரைசேரி செயற்பாட்டு திணைக்களம் அல்லது திரைசேரி ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அந்த திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் தான் காசு பாய்ச்சலை, கேஸ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணும். ஒரு நாட்டினுடைய காசு பாய்ச்சல் எந்தெந்த திணைக்களத்துக்கு, எந்தெந்த அமைச்சுக்கு, எந்தெந்த கால பகுதியில எவ்வளவு தொகையை விடுவிப்பு செய்ய வேணும் என்பதை அந்தந்த திணைக்களத்தினுடைய கட்டுநிதி விண்ணப்பத்திற்கேற்ப திடீர் அறிக்கை என்று சொல்லுவோம், ஃபிளஷ் ரிப்போர்ட் என்று சொல்லுவோம். அத்தகைய திடீர் அறிக்கைகளை, கட்டுநிதி விண்ணப்பங்களை அவதானித்து அவர்களுக்கான கட்டுநிதிகளை விடுவிக்கின்ற செயற்பாட்டை செய்வதனூடாக ஒரு திரைசேரியினுடைய காசு பாய்ச்சலை முகாமை செய்கின்ற பணிய இந்த திரைசேரிகள் செயற்பாட்டு திணைக்களம் செயற்படுத்தி வரும். அது மாத்திரமல்லாமல் திரைசேரி நான் முன்ன சொன்னது போல பல்வேறுபட்ட திணைக்களங்களுக்கும் அமைச்சு அலுவலகங்களுக்கும் தங்களுடைய நிதியை பகிர்ந்தளிக்க வேணும், இந்த கட்டு நிதியை பகிர்ந்தளிக்க வேணும். அப்படி கட்டு நிதியை பகிர்ந்தளிக்கின்ற விடயங்களை செய்வது இந்த திரைசேரி ஒழுங்குபடுத்தல் திணைக்களமாக இருக்கும். அது மாதிரி நிதி மதிப்பீடுகளை செய்து எவற்றுக்கு நாங்க முன்னுரிமைப்படுத்த வேணும், எவற்றுக்கு நாங்க விடுவித்தல் செய்ய வேணும் என்பன போன்ற விவரங்களை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு கடமையையும் இந்த திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் மேற்கொள்கின்றது. அதே நேரத்துல சில சூழ்நிலைகள்ல சில உத்தரவாதங்களை வழங்க வேண்டி இருக்கு. அது உள்நாட்டு விடயங்கள் சார்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு விடயங்கள் சார்பாக, கடன் மீளடிப்பு தொடர்பாக, கடன் வட்டி தொடர்பாக, இப்படியானது உள்நாட்டு கடன் மூலங்களில் இருந்தேனும் சரி அல்லது வெளிநாட்டு கடன் மூலங்களில் இருந்தேனும் சரி பெற்றுக்கொண்ட கடன்களுக்கான உத்தரவாதங்களை வழங்க வேண்டிய பணியே இந்த திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களங்கள் மேற்கொண்டு வருது. அதற்கு மேலதிகமாக திரைசேரிகளுக்கு கீழே இருந்து 3 வகையான முற்பணங்கள் வழங்கப்படும். அந்த முற்பணங்களை உபகட்டு நிதிகள் என்று நாங்க சொல்லிக் கொள்வோம். அதை நாங்க FR 371 அது சம்பந்தமான நிதிகளை பற்றி சொல்லும். உபகட்டு நிதிகளாக சிறு செலவு காசு உபகட்டு நிதி, நிமித்த உபகட்டு நிதி, தொடர் கட்டு நிதி என்கின்ற 3 உபகட்டு நிதிகளை பற்றி சொல்லும். அப்படி 3 உபகட்டு நிதிகளை நிதி பிரமாணம் 371 பிரகாரம் சொல்லப்படுகின்ற அந்த சிறு செலவு காசு கட்டு நிதியையோ அல்ல நிமித்த கட்டு நிதியோ அந்த தொடர் கட்டு நிதியையோ முகாமை செய்கின்ற அந்த உபகடன் தொடர்பான விடயங்களை, உபகட்டினி தொடர்பான விடயங்களை முகாமை செய்கின்ற பணியையும் இந்த திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் செய்து வரும். அதே நேரத்துல அரசாங்கம் கடன் பெறுதல் தொடர்பான படுகடன் சேவைக்கான கணக்கீடுகளை மேற்கொள்கின்ற ஒரு வெளிநாட்டிலிருந்து கடன் பெறுகின்ற போது அத்தகைய கடன்களை நாங்க மீளிருப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன், வெளிநாட்டு உதவி கடன் என்கிற 2 வகைக்குள்ள கதை. அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு கடன்களை வெளிநாட்டு கடன் உதவி என்கின்ற ஒரு வகையாகவும், மீள் நிரப்பத்தக்க வெளிநாட்டு உதவி கடன் என்கின்ற மற்றொரு வகையாகவும் நான் கதைப்போம். இது சம்பந்தமாக நிதி பிரமாணம் 611 நமக்கு சொல்லும். நான் இந்த கதைக்க நம்பர்ஸ் எல்லாம் நீங்க ரெக்கார்ட் போய்கொண்டிருக்குது. அப்ப நீங்க பிறகு ரிவ பண்ணி கொள்ளலாம் என்பதற்காக தான் கதைச்சு போறோம். நீங்க அறிஞ்சு கொள்ள வேணுமாக இருந்தால்
மேலதிக தேடும் வெளிநாட்டு கடன் என்று சொன்னால் வெளிநாட்டு உதவியாக இருந்தால் நிதி பிரமாணம் 610 வெளிநாட்டு உதவிகளினுடைய வடிவங்களை சொல்லும். அவ்வாறு வெளிநாட்டு உதவி ஒன்று பணமாக பெறுகின்ற போது அவை 611 612 இலக்க நிதி பிரமாணத்தின் கீழ் அவை வெளிநாட்டு கடன் உதவிகளாக வந்தால், அது போல மீள் நிரப்பத்தக்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபாரின் லோன் எய்டாக வந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அப்படியான வெளிநாட்டு கடன்கள் தொடர்பான படுகடன் தொடர்பான சேவைகளுக்கான கணக்கீடுகளை மேற்கொள்வதும், அது போல வெளிநாட்டு உதவிகள் காணப்படுது வெளிநாட்டு அரசாங்கங்களால மீள திருப்பி தர தேவையில்லை என்ற அடிப்படையில் நமக்கு தருகின்ற வெளிநாட்டு உதவிகள், மீளிருப்பத்தக்க வெளிநாட்டு உதவிகளினாக 2 வகைகளை சொல்வோம். அத்தகைய நன்கொடைகளின் கீழ் கிடைக்கப்படுகின்ற நிதிகளுக்கான விடயங்களை கையாள்வது, அவற்றுக்கான கணக்கீடுகளை செய்வது, அவற்றுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது, இவைகள் எல்லாம் இந்த திரை சேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களத்தினால மேற்கொள்ளப்பட்டு வரும். அதை மேலதிகமாக அரசாங்கத்தினுடைய வங்கி கணக்குகளுக்கும் கட்டிநிதி கணக்குகளுக்கும் அதிகாரம் அளித்தலும் அவற்றை மேற்பார்வை செய்தலும் ஒரு திணைக்களத்தினுடைய திரை சேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக இருக்கும். நிதி பிரமாணம் 380 385 365 365 இலக்க நிதி பிரமாணத்துக்குள்ள கட்டுநிதிகள் சம்பந்தமாக சொல்லும். 380 இலக்க நிதி பிரமாணத்துக்குள்ள வங்கி கணக்குகள் சம்பந்தமாக சொல்லும். இது 2ஐயும் லிங்க் பண்ணுவோமாக இருந்தால் ஒரு திரைசேரி திணைக்களங்கள்ல காணப்படக்கூடியதான வங்கி கணக்குகளை மேற்பார்வை செய்கின்ற அவற்றுக்கான அதிகாரம் அளித்தலை செய்கின்ற கடமைகளை எல்லாம் இந்த திரைசேரிகள் ஒழுங்குபடுத்தல் திணைக்களம் மேற்கொண்டு வரும். அந்த வரிசையில இன்னும் ஒரு முக்கியமான திணைக்களம் காணப்படுது, அரச கணக்குகள் திணைக்களம், ஸ்டேட் அக்கவுண்ட்ஸ் சொல்லுவோம். மிக முக்கியமான வகிபாகத்தை செய்கின்ற திணைக்களங்கள்ல இந்த அரச கணக்குகள் திணைக்களமும் ஒன்றாக காணப்படுது. அந்த வரிசையில அரசாங்கத்துக்கு தேவையான அரசாங்கத்தினுடைய ஆண்டிறுதி கணக்குகளை தயாரித்து, அந்த ஆண்டிறுதி கணக்குகளுக்கு முதன்மையாக காலாண்டு கணக்குகள், காலாண்டு அறிக்கைகளை, அரையாண்டு அறிக்கைகளை தயாரித்து வெளியிடுகின்ற, அதனூடாக ஆண்டிறுதி கணக்குகளை தயாரிக்கின்ற முக்கியமான பணியை ஆற்றி வருவது இந்த அரச கணக்குகள் திணைக்களமாக இருக்கும். இந்த பணியை செய்வதற்காக அரச கணக்குகள் திணைக்களமானது சிகாஸ் என்கின்ற சாஃப்ட்வேர் ஒன்றை பயன்படுத்துது. சிகாஸ் கவர்மெண்ட் இன்டகிரேட்டட் அக்கவுண்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் என்கின்ற இது இன்டகிரேட்டட் ட்ரெஸரி, இது கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் என்கின்ற சிகாஸ் என்கின்ற ஒரு சாஃப்ட்வேரை அது வெளியிட்டு அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான பல்வேறுபட்ட அப்டேஷன்களை வெளியிடுகின்ற பணிகளை எல்லாம் இந்த அரச கணக்குகள் திணைக்களம் செயற்படுத்தி வருது. அது மாதிரி அரசாங்கத்தின் உள்நாட்டு கடன் கணக்கு, வெளிநாட்டு கடன் கணக்கு, வெளிநாட்டு உதவிகளுக்கு தேவையான திறன்மிக்க முறையில பாவிக்கும் பொருட்டு கணக்கீட்டையும் கணக்கீட்டு பகுப்பாய்வு முறையையும் பிரயோசனமாக கொண்டு நடாத்துவதும் இந்த அரச கணக்குகள் திணைக்களத்தினுடைய தொழிற்பாடாக இருக்கும். அது மாதிரி மத்திய வங்கி, அதுபோல சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேற்கொண்டு அவற்றோடு சம்பந்தப்பட்ட கணக்குகளுக்கான நடைமுறைகள் தொடர்பான விதிகளை உள்நாட்டில் வெளியிடுவதும் அவற்றினுடைய மேற்பார்வை செய்வதும் இந்த அரச கணக்குகள் திணைக்களத்தினுடைய வகிபாகமாக நாங்கள் பார்க்கிறோம். அது போலதான் இந்த வியாபார முதலீட்டு திணைக்களமாக இருக்கும். இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோடு, சீன அரசாங்கத்தோடு, பாகிஸ்தான் அரசாங்கத்தோடு, பல்வேறுபட்ட தற்பொழுது பங்களாதேஷ் அரசாங்கத்தோடு, BSFTA இப்படியான பல்வேறுபட்ட கடன் பெறுகின்ற முதலீட்டு வாய்ப்புகளை திறந்து விடுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்கும். முதல் நாள் தான் வந்து போன அதானியை நமக்கு தெரியும். இது இப்படி இலங்கையிலே வியாபாரத்துக்கான முதலீட்டு கூட்டு பொருளாதார ஆணைக்குழு இப்படியான விடயங்களை, கைத்தொழில் கோரிக்கைகள், மேன்முறையீடுகள், கைத்தொழில் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகளுக்கான மேன்முறையீடுகள், அவற்றுடைய பகுத்தாராய்ந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குதல், சுங்க இறக்குமதி தீர்வை, விசேட வியாபார பண்ட அறவீடு இப்படியானவற்றை பற்றி மானிட்டரிங் செய்கின்ற கடமைகளை செய்வதும் இந்த வியாபார முதலீட்டு திணைக்களத்தினுடைய வகிபாக இருக்குது. நீங்க வாசித்து கொண்டால் உங்களுக்கு விளங்கும். எனவே இந்த குறுகிய நேரத்துக்குள்ள என்னால எல்லாவற்றையுமே டீப்பாக போய் சொல்லி தந்துள்ள முடியாது. இருந்தாலும்
நீங்க எல்லோருமே கற்றுத் தேர்ந்தவர்கள், பல்கலைக்கழகம் பட்டம் முடித்தவர்கள். நான் நோட்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எனவே அவற்றை நீங்க இலகுவாக வாசித்து அறிந்து கொள்வதன் ஊடாக நீங்க இலகுவாக அந்த விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே முதலீட்டு வாய்ப்புகள் குறிப்பாக வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகள், அது சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், அல்லது ஆசிய பசிபிக் வியாபார ஒப்பந்தங்களாக இருக்கலாம். இவை தொடர்பான முதலீட்டு சம்பந்தமான விடயங்களை பற்றிய விவரங்களை சொல்வதும், அந்த கூட்டு பொருளாதார ஆணை குழுக்களுக்கான பிரதித்துவத்தை வழங்குவதும், கைத்தொழில் தொடர்பான பிணக்குகள் ஏற்படுகின்ற போது அவற்றை தீர்த்து வைப்பதற்கான ஆலோசனை வழங்குவதும், சுங்க தீர்வைகள், விசேட வியாபார பண்ட அறவீடு, இப்படியான ஏற்றுமதி கட்டுப்பாட்டு உரிமம், இப்படியான விடயங்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதும் அந்த திணைக்களத்தினுடைய வகிப்பாகமாக இருக்கும். இப்படியாக இந்த ஒவ்வொரு திணைக்களத்தினுடைய வகிப்பாகங்கள் பற்றிய விவரங்களும் நாங்க அறிந்து வைப்பதன் ஊடாகத்தான் இந்த திரைசேரியினுடைய முழுமொத்த கடமைகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி தொடர்ச்சியா உங்களுக்கு அபிவிருத்தி நிதி திணைக்களத்தினுடைய வகிப்பாகங்கள் போட்டு நீங்க அதை வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது போல தகவல் தொழில்நுட்ப திணைக்களத்தினுடைய தொழிற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது, அதை நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி முகாமைத்துவ கணக்காய்வு திணைக்களம் இருக்குது, அவற்றினுடைய குறிக்கோள்களை நீங்க வாசித்து அறியக்கூடியதாக இருக்கு. இப்படி பல்வேறுபட்ட திணைக்களங்கள் திரைசேரிக்கு கீழே பொது நிதியை முகாமை செய்வதற்காக காணப்படுது. எனவே அவற்றை இலகுவாக நீங்க விளங்கக்கூடிய மொழி நடையில அந்த பணிகளை நான் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன். எனவே இந்த ஒவ்வொரு திணைக்களத்தினுடைய கடமைகளையும் பணிகளையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். மேலதிகமாக நீங்க தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வெப்சைட்ல www.treasury.gov.lk போனால் இந்த திணைக்களங்கள் ஒவ்வொன்று தொடர்பான விவரங்களையும் நீங்க மிக இலகுவாக அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கதைக்க வேணும் என்றால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம், கதைச்சு கொள்ளலாம். ஏதாவது கேட்க வேணும் என்றால் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லைன்னு நினைக்க. ஒன்றில் முழுமையாக விளங்கியிருந்தாலும் கேட்கறதுக்கு கொண்டும் வராது, அல்லது கதைத்தது ஒன்றுமே விளங்காட்டாலும் கேட்கறதுக்கு கொண்டும் வராது. எது எப்படி இருந்தாலும் நீங்க அதை முழுமையாக விளங்கி கொள்ளக்கூடிய வகையில அந்த முடிவுல அமைது தந்திருக்கிறார். குறிப்பாக வரவு செலவு திட்ட திணைக்களத்தினுடைய அந்த 6 வகிப்பாகத்தையும் உங்களுக்கு நான் தனிமையாகவும் அந்த போட்டு வர இந்த வகுப்பு முடிப்பில்லை. எனவே அதை நீங்க ஒரு தடவை எடுத்து வாசிச்சு கொள்ளுங்க. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் கிருஷ்ணா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். என்கிட்ட இருந்த ஒரு சில விடயங்களை உங்களோட பகிர கிடைத்தமைக்கு நான் சந்தோஷம் அடைகிறேன். ஏதாவது இதுல பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்க என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 07668055545 என்னுடைய தொலைபேசி இலக்கம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விடயம் தொடர்பாக என்னோடு கலந்துரையாடினால் உங்களுக்கு அது பயனுறுதி மிக்கதாக அமையும் என்று கருதி கொண்டால் நீங்க என்னோடு தாராளமாக கதைத்துக் கொள்ளலாம். கிருஷ்ணா. ஆமாம் ஆமாம். ஹலோ. ஏதாவது அவங்களோட பின்னூட்டல் ஒன்று எல்லாரும் சைலண்ட்ல இருக்காங்க. உங்களோட ஏதாவது கேள்விகள், உங்களோட டவுட்டுகள் எல்லாத்தையும் வித்தியாவதாக கேட்கணும் இல்லாட்டி இதை சொன்னாச்சு கதைங்க. ஹலோ. அல்லது உங்களோட பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, ஃபீட்பேக்கே சொல்லுங்க. ஓவியஸ். ஹலோ, சொல்லுங்க. நான் கச்சேரி பிளானிங் மன்னார்ல இந்த டிஓ. ஓகே, எல்லாமே சகலதும் பூரணமா விளங்கிட்டு சார். உங்களோட மொழி நடையில விளங்கப்படுத்தினது எங்களுக்கு பூரணமா விளங்கிட்டது, தெளிவா இருந்தது எல்லாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். நன்றி சார், நன்றி. எனவே இது வரக்கூடிய பரீட்சையில நிச்சயமாக நீங்க மிக கூடுதலாக கற்றுக்கொள்ள வேணும்.
கூடுதலான ஆர்டிக்கிளை படித்து பரீட்சையில சிறந்த பருவ பெற்றுக் கொள்றதுக்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றேன். அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சந்திப்பேன். அந்த வகையில எங்களுக்கு இந்த கிளாஸை நீங்க ஒருங்கமைத்து இந்த டைமுகளை செய்து அந்த அதாவது சிறந்த முறையிலேயும் விளங்கப்படுத்தினதுக்கு எங்களை எல்லா சார்பிலும் நன்றியை தெரிவித்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என விடைபெறுகிறோம். மேலும் ஒரு கிளாஸ் நன்றி கிருஷ்ணா. நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் கிருஷ்ணா. ஓகே.